தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று காசி தமிழ்ச்சங்கம் 2025 ஒரு அங்கமாக மத்திய கல்வி அமைச்சகத்தின் பாரதிய பாஷா சமிதி வழங்கும் மகரிஷி அகஸ்தியர் அவர்களின் தமிழுக்கான பங்களிப்பு அது தொடர்பான சொற்பொழிவு. முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிகு தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பி அந்த செயல் மறந்த வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. நிகழ்ச்சியை மரபுப்படி குத்து விளக்கேற்றி துவக்கி வைக்க இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்கவிருக்கும் தினமணி ஆசிரியர் திரு கி வைத்தியநாதன் அவர்களையும் இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் மூத்த சுப்ரீம் கோர்ட்டின் மூத்த வழக்கறிஞர் திரு பத்மஸ்ரீ CS வைத்தியநாதன் ஐயா அவர்களையும் CSIRின் DG டாக்டர் கலைச்செல்வி அவர்களையும் சங்கத்தின் தலைவர், துணைத் தலைவர் மற்றும் பொதுச்செயலாளர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். இன்றைய பேச்சாளர்கள் திரு திருப்பூர் கிருஷ்ணன் மற்றும் திரு மணிகண்டன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். மத்திய அரசின் கல்வி அமைச்சகத்தினால் பாரதிய பாஷா சமிதி 2022ஆம் ஆண்டில் நிறுவப்பட்டு அந்த குழு இந்தியாவில் தாய்மொழி கல்வி, தாய்மொழி வழிக்கல்வி ஏற்படுத்த வேண்டும் என்று அனைத்து துறைகளிலும், அறிவியல், மருத்துவம், பொறியியல் மற்ற எல்லா துறைகளிலும் தாய்மொழி கல்வி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பல முன்னேற்பாடுகளை செய்து வருகிறது. பல மொழிபெயர்ப்புகளும் பல தொழில்நுட்ப வார்த்தைகளுக்கான தமிழ் மொழிபெயர்ப்பும் ஏற்படுத்தி தந்து வருகின்றன. மற்றும் மேலும் புதிய கல்விக் கொள்கைக்கான பல முன்னேற்பாடுகளுக்கு அறிவுரை வழங்கும் கமிட்டியாகவும் இந்த குழு செயல்படுகிறது. தற்பொழுது வரவேற்புரை வழங்க வருகிறார் சங்கத்தின் பொதுச் செயலாளர் இரா முகுந்தன். அனைவருக்கும்
வணக்கம். காசி தமிழ்ச்சங்கம் 2025 மத்திய கல்வி அமைச்சகத்தின் பாரதிய பாஷா சமிதி ஆதரவுடன் மகரிஷி அகத்தியர் தமிழ் மொழிக்கு ஆற்றிய பங்களிப்பு வந்துள்ள தலைநகர் வாழ் தமிழர்கள் அனைவரையும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்ற வரவேற்பதில் டெல்லி தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அகத்தியரை பற்றி இந்த பாஷா பாரதியும் மத்திய கல்வி அமைச்சும் சேர்ந்து இந்தியா பூரா இந்த நிகழ்ச்சியை நடத்தணும்னு வேண்டுகோள் வச்சாங்க. அதில் டெல்லி தமிழ்ச்சங்கத்துக்கு ஒரு பெரிய பங்களிப்பை கொடுத்தாங்க. அது இந்தியா பூரா உள்ள தமிழ்ச்சங்கங்களை இணைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் வைத்தார்கள். அதன்படி வந்து கொண்டே இருக்கிறது. இந்தியாவில் உள்ள அனைத்து தமிழ்ச்சங்கங்களும் நடத்த தயாராக இருக்கிறார்கள். இப்பொழுது அஸ்ஸாம் தமிழ்ச்சங்கம், கல்கத்தா தமிழ்ச்சங்கம், புதுச்சேரி தமிழ்ச்சங்கம், பம்பாய் தமிழ்ச்சங்கம், இதே மாதிரி போபால், இந்த மாதிரி எல்லா தமிழ்ச்சங்கங்களும் அங்கங்கே அந்தமான், கோவா எல்லா தமிழ் அமைப்புகளும் ஆர்வமுடன் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று மிக பெரும்பாலான தமிழ்ச்சங்கங்கள் நல்ல ஆதரவை கொடுத்து இணைந்து செயலாற்றவும் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கும் தயாராக இருக்கிறார்கள் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு தலைமை வைக்கும் தினமணி ஆசிரியர் திரு கே வைத்தியநாதன் அவர்களையும், அவர் எப்பொழுதும் தமிழ் என்றால், தமிழ் நிகழ்ச்சி என்றால் முதலில் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து டெல்லி தமிழ்ச்சங்கத்தை உலகமெங்கும் எடுத்துச் செல்லும் தமிழ்ச்சங்கத்திற்கு ஒரு பெருமை சேர்ப்பதில் தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்களை வணங்கி, அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர், எங்கள் அன்புக்குரியவர், சமீபத்தில் மத்திய அரசால் பத்மஸ்ரீ விருது அளிக்கப்பட இருக்கிறவர் திரு CS வைத்தியநாதன் அவர்களையும், அதே மாதிரி பாரதிய பாஷா சமிதியின் தலைவர் பத்மஸ்ரீ சாமு கிருஷ்ண சாஸ்திரி, அவர் முடிஞ்சால் 10 நிமிஷம் வரையினார். அவர் வேற ஒரு இதில் நிகழ்ச்சியில் இதுவாக இருக்கார். அதே போல் ஸ்ரீபதி அவர்களும், பாஷா பாரதியில் சவுந்தரராஜன் அவர்களும் எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து உடனுக்குடனே மெயிலை வாங்கி உடனுக்குடன் அனுமதி அளித்து எங்களுக்கு தமிழ்ச்சங்கத்திற்கு பெருமை சேர்த்து இருவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அதே மாதிரி ஆதி காலத்தில் 37 அகத்தியர்கள் பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்ததாக கூறுகிறார்கள். 18 வகை சித்தர்கள் வாழ்ந்ததாகவும் அவர்களில் மிகவும் மூத்தவர் அகத்தியர் என்கிறார்கள். அகத்தியர்களில் மூத்தவரை குரு முனி, கும்பா முனி, தமிழ் முனி என அழைக்கப்படுபவர். தமிழுக்கு முதலில் இலக்கணம் கண்டறிந்தவர். அந்த இலக்கணமே அகத்தியம் என அழைக்கப்படுகிறது. ஆன்மீக வழியில் தமிழ் மருத்துவங்களை இந்தியாவில் நன்கொடையாக தந்தவர் அகத்தியர். அதுவே சித்த மருத்துவம் என அழைக்கப்படுகிறது. அகத்தியர் ரிக்வேதத்தின் வழியாக பல மந்திரங்களை போதித்தவர். அகத்தியர் காவியம் என்ற நூலின் வாயிலாக அகத்தியரின் தமிழ் தொண்டையும் மருத்துவ தொண்டையும் நாம் அறியலாம். குறிப்பாக தமிழருடைய மரபு, பண்பாடு, கலாச்சாரங்கள் காத்தவர் அகத்தியர் ஆவார். அகத்தியரின் சிறப்புகளை பற்றி இன்று அழகாக மிக சிறப்பாக அது அகத்தியரும் மரபார்ந்த கதைகளும் என்ற தலைப்பில் திருப்பூர் கிருஷ்ணன் எப்பொழுதும் டெல்லி தமிழ்ச்சங்கத்திற்கு ஆதரவு கொடுத்து அமுத சுரபி மூலம் டெல்லி தமிழ்ச்சங்கத்தின் நிகழ்ச்சிகளை பதிப்பித்து வருபவர். அவரை வணங்கி பாராட்டி வருக வருக என்று வரவேற்கிறேன். அதே மாதிரி நமது அன்புக்குரியவர் ஆன்மீக பேச்சாளர், சிறந்த நகைச்சுவை பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர் மற்றும் தமிழ்ச்சங்கத்திற்கு 25 வருடமாக தொடர்பு உள்ளவர் திரு பட்டிமன்ற பேச்சாளர் திரு மணிகண்டன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அதே மாதிரி CSR டைரக்டர் கலைச்செல்வி மேடம் வந்திருக்காங்க. அவங்களும் தமிழில் புலமை வாய்ந்தவர். தமிழ் அவங்க பேசினா ரொம்ப அருமையாக இருக்கும். அவங்களையும் வருக வருக என்று வரவேற்று கம்பன் கழக தலைவர் திரு KVK பெருமாள் அவர்களையும் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம் என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரதிய பாஷா சமிதியின் தலைவர்
சமகிருஷ்ண சாஸ்திரி அவர்கள் ஒரு அவசர வேலையாக வெளியில் சென்றார்கள். அவர் சம்ஸ்கிருத பாரதி என்ற அமைப்பிலை நிறுவி பின்னர் அமைச்சகத்தால் இந்திய தொன்மையான மொழிகள் செம்மொழிகள் அனைத்திலும் உள்ள பெருமைகளை ஒன்றிணைத்து மொழிகளுக்கினரே ஒரு உடன்பாட்டை கொண்டு வர வேண்டும், அதற்குள் இந்திய மொழிகளுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் அவர் இந்த அமைப்பின் தலைவராக செயல்பட்டு வருகிறார். அவரே பன்மொழிகளில் புலமை வாய்ந்தவர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், கேரளம், மலையாளம், துளு அத்தனை மொழிகளிலும் திறமை வாய்ந்தவர். ஹிந்தி, சமஸ்கிருதம், இங்கிலீஷ் அது காமன் லாங்குவேஜ், அந்தளவுக்கு புலமை வாய்ந்தவர். அவர் இன்று வருவதாக இருந்தார், வர முடியவில்லை. அவரின் சார்பாக திரு ஸ்ரீபதி சார் அவர்களும் சவுந்தரராஜன் சார் அவர்களும் இங்கே இருக்கிறார்கள் கல்வி அமைச்சகத்தின் சார்பில். தற்பொழுது பேச்சாளர்களையும் விருந்தினர்களையும் கௌரவிக்கும் நேரம். தலைவர், செயலாளர், துணைத் தலைவர் அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் தினமணி ஆசிரியர் திரு கி வைத்தியநாதன் அவர்கள் எப்பொழுதும் நமக்கு வழிகாட்டியாக அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் வழிகாட்டியாக இருந்து துணை புரிபவர். உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் பத்மஸ்ரீ திரு CS வைத்தியநாதன் அவர்கள். சண்முகானந்தா சங்கீத சபாவுக்கும் தலைவராக இருக்கார். பல சபாக்களுக்கு நிறையா உதவி செய்கிறார். பத்மஸ்ரீ விருது வாங்க போகிறார். நம்ம டெல்லி தமிழ்ச்சங்கம் அவரை பாராட்டுவதில் மிக பெருமை கொள்கிறோம். உண்மையிலேயே அவர் நல்லா பாடவும் செய்வார். அவரை பற்றி உண்மையாக சொல்லணும்னா, நான் தமிழ் வழக்கறிஞர் சங்க கூட்டத்தில் ஔவையாரை பற்றி பேசும்போது மிக அருமையாக பாடவும் செய்தார். உண்மையிலே அவரோட வருகை எங்களுக்கெல்லாம் பெருமை. அடுத்ததாக அமுதசுரபியின் ஆசிரியர் திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள். அடுத்த தொலைக்காட்சி விவாதங்களிலும் கலந்து கொண்டு ஆன்மீக பேச்சாளர் சிறப்பாக பேசும் திரு மணிகண்டன் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். மத்திய கல்வி அமைச்சகத்தின் திரு ஸ்ரீபதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சார், பாரதிய பாஷா சமிதியின் சார்பாக பாரதிய பாஷா சமிதியின் திரு சவுந்தரராஜன்ஜி அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார். காசி தமிழ்ச்சங்கம் 3ஆம் முறையாக நடத்துவதில் முழு ஈடுபாட்டுடன் இணைந்து செயல்படுகிறார். இதற்காக ஏற்கனவே தமிழக ஆளுநரின் பாராட்டை பெற்றவர். அதே மாதிரி முதல் காசி தமிழ்ச்சங்கத்தில் டெல்லி தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் பொதுச்செயலாளரையும் சென்னை ஆளுநர் திரு ரவி அவர்கள், இளையராஜா அவர்கள் தலைமையில் எங்களுக்கும் அழைத்து கௌரவப்படுத்தியவர்கள் திரு ஸ்ரீபதி அவர்களும் திரு சௌந்தரராஜன் அவர்களும் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பனியே போல நன்னிய நின்முன் இங்கே நசித்திடல் வேண்டும் மன்னாய். நவயுக கவிஞன் பாரதிக்கு எனது முதல் வணக்கம். தில்லி தமிழ்ச்சங்கம் இங்கே ஒரு சங்கமத்திற்கான ஆரம்பத்தை குறித்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கின்ற உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞரும் இன்று அயோத்தியா ராமர் ஆலயம் உயர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு உறுதுணையாக வாதங்களை முன்வைத்தவருமான பத்மஸ்ரீ விருது பெற இருக்கின்ற திரு CS வைத்தியநாதன் அவர்களே,
இங்கே வரவில்லை என்றாலும், இன்று இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள முடியவில்லை என்றாலும், இப்படி ஒரு நிகழ்வு ஒரு காசி தமிழ்ச் சங்கமத்திற்கு அகத்தியரை கருப்பொருளாக்கிய பெருமைக்குரிய பாரதிய பாஷா சமிதி தலைவர் பத்மஸ்ரீ சாமு கிருஷ்ணசாஸ்திரி அவர்களே, எங்கள் தினமணியின் மிகப்பெரிய பங்களிப்பாக தமிழ் இலக்கியத்திற்கு, தமிழ் இதழியலுக்கு உருவாகி இருக்கின்ற அமுதசுரபி ஆசிரியரும் என் கெழுதகை நண்பருமான திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களே, சிலரது பேச்சை கேட்டால்தான் சிரிப்பு வரும். ஆனால் நண்பர் மணிகண்டன் என்கின்ற பெயரை கேட்டாலே சிரிப்பு வரும். யாரையும் காயப்படுத்தாமல் சுவையாக நகைச்சுவையை பரிமாறுகின்ற வித்தையை கற்று தேர்ந்த நண்பர் மணிகண்டன் அவர்களே, எந்த ஒரு நிகழ்வானாலும் தலைநகரில் தொடங்கினால்தான் அதற்கு ஒரு மரியாதை. தலைநகரில் ஒரு நிகழ்வு தமிழ் நிகழ்வு என்றால் அது தில்லி தமிழ்ச்சங்கத்தில் நடந்தால்தான் மரியாதை. இதன் தலைவரான சக்தி பெருமாள் அவர்களும் பொதுச் செயலாளரான இரா முகுந்தன் அவர்களும் இது போன்ற நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் அதை தவறாமல் தில்லி தமிழ்ச்சங்கத்தில் வெகு சிறப்பாக அரங்கேற்றும் தனித்திறமை கொண்டவர்கள் என்பதற்கு இன்றைய நிகழ்வு மற்றுமொரு அத்தாட்சியாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தில்லி கம்பன் கழக தலைவர் நண்பர் KVK பெருமாள் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார். தில்லி வாழ் மக்களில் பிரதிநிதிகளாக, தமிழ்ச்சங்கத்தின் நிர்வாகிகளாக இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்து, காசியிலே நடைபெற இருக்கின்ற 3வது தமிழ்ச் சங்கமத்துக்கு இப்போது இங்கே ஆரம்ப விழா போல ஒரு நிகழ்வு தில்லியின் பங்களிப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அகத்தியர் தமிழ் மொழிக்கு ஆற்றிய பங்களிப்பு என்ன என்பது குறித்து உண்மையிலேயே நான் இது அறிவிக்கப்பட்ட போது சற்று வியந்துதான் போனேன். நான் தமிழ் இலக்கியம் படித்தவன் அல்ல. திருப்பூர் கிருஷ்ணன் அளவுக்கு ஆழங்காற்பட்ட புரிதல் எனக்கு நிச்சயமாக கிடையாது. மணிகண்டனைப் போல தெரிந்து வைத்திருக்கும் அளவுக்கு எனக்கு நேரமும் இருக்கவில்லை, வாய்ப்பும் கிட்டவில்லை. நான் திருமதி டாக்டர் சுதா சேஷையன் அவர்களிடம் கேட்டேன், அகத்தியர் என்று வைத்திருக்கிறீர்களே, இந்த அகத்தியர் என்பதற்கு என்ன சான்றுகள் இருக்கின்றன? எனக்கு தெரிந்து தொல்காப்பியருக்கு அவர் குருவாக இருந்தார் என்பது தெரியும். அதற்கு மேல் அதற்கு என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை. சித்த வைத்தியத்தில் இருக்கிறது. அவருடைய படைப்புகள் ஏதாவது இருக்கின்றனவா? அகத்தியருக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் தொடர்பு இருக்கிறதா என்று நான் கேட்டபோது டாக்டர் சுதா சேஷையன் அவர்கள் சொன்னார், உங்களைப் போல தமிழகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் அகத்தியருக்கும் தமிழுக்கும் என்ன தொடர்பு என்று தெரிவிப்பதற்காகத்தான் இதை தேர்ந்தெடுத்து. இப்போது ஐயா பத்மஸ்ரீ CS வைத்தியநாதன் அவர்களிடம் பேசிக்கொண்டிருந்த போது ஒரு சிறிய சம்பவம் ஒன்றை, முன்னால் நடந்த நிகழ்வு ஒன்றை நான் தெரிவித்தேன். அது என்னவென்றால், 1930களில் ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள்
தமிழ்நாடு காங்கிரஸில் மிக முக்கியமான பங்கு வகித்துக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அது. அப்போது மூதறிஞர் ராஜாஜி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த பலர், மாப்போசி, பெரியசாமி தூரன், இப்படி மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம், இன்னும் சொல்ல போனால் பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களே கூட ராஜாஜிக்கு மிக நெருக்கமான நண்பராக இருந்தார். காங்கிரஸில் இல்லாவிட்டாலும் கூட, காங்கிரஸில் இருந்த போதும் கூட, இல்லாவிட்டாலும் கூட. அப்போது ஒரு கூட்டம் நடக்கிறது. உங்களுக்கு தான் தெரியுமே, இன்றுதான் எதிர்கட்சிகள், அன்று காங்கிரஸிலேயே ஆளும் கட்சி எதிர்கட்சி எல்லா கோஷ்டிகளும் காங்கிரஸுக்குள்ளேயே இருந்தன சுதந்திரத்திற்கு முன்னால். அப்போது எதிர்கோஷ்டியைச் சேர்ந்தவர்கள் யார் யாரோ பேசிக் கொண்டிருந்தார்கள். அருகருகே அமர்ந்திருந்தார்கள் ராஜாஜியும் பெரியாரும் ராமசாமி நாயக்கரும். அப்போது பெரியாரை பார்த்து ராஜாஜி கூறினாராம், நாயக்கர் வாழ் அதோ பேசுகிறாரே, அதெல்லாம் தப்புன்னு சொல்லி நீங்க போய் பேசுங்கோ என்று சொன்னாராம். உடனே அடுத்தாற் போல மேடையில் மைக்கை நோக்கி நகர்ந்தார், ஒலிபெருக்கியை நோக்கி நகர்ந்தார் பெரியார் அவர்கள். அவர்கள் எல்லாம் இவர்கள் கூறியதற்கெல்லாம் மறுப்பை கூறி இது என்றெல்லாம் சொல்லிவிட்டு திரும்பவும் வந்து அமர்ந்தார். அமர்ந்து விட்டு ராஜாஜியிடம் கேட்டாராம், ஆச்சாரியாரே எதற்காக என்னை இப்படி பேச சொன்னீர்கள் என்று. அப்போது ராஜாஜி சொன்னாராம், அதற்கான காரணங்களை எல்லாம் தான் நீங்க மேடையில் பேசிவிட்டேளே, இனிமேல் உங்களுக்கு நான் என்ன சொல்றதுக்கு என்று நான் என்ன சொல்லணுமோ அதெல்லாம் தான் நீங்க சொல்லியாச்சே, இதற்கான காரணங்களை இதற்காகத்தான் பேச சொன்னேன் என்று. அதே போல நான் எழுப்பிய கேள்விகள் என்ன, அந்த கேள்விக்கான பதில் என்ன என்பதை நீ தில்லியிலே தில்லி தமிழ்ச்சங்கம் சங்கமத்திற்காக ஒரு நிகழ்ச்சி நடத்தும், அந்த நிகழ்ச்சியில் நீதான் தலைமை தாங்க போகிறாய். அப்படி நீ தலைமை தாங்கும் போது அந்த நிகழ்ச்சியில் அகத்தியரும் அமுதத்தமிழும் என்றால் அதன் பின்னணியில் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களும் மணிகண்டன் அவர்களும் உங்களுக்கு தெரிவிப்பார்கள் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டார் டாக்டர் சுதா சேஷையன் அவர்கள். ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இது வந்த ஒரு 1-2 நாட்களில் தினமணிக்கு ஒரு தலையங்க பக்கத்துக்கு கோதை ஜோதிலட்சுமி என்பவர் ஒரு கட்டுரை அனுப்பியிருந்தார். அந்த கட்டுரையில் அகத்தியமும் தமிழும், அகத்தியருக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்புகளை எல்லாம் விவரமாக எழுதி ஒரு கட்டுரை வந்திருந்தது. அந்த கட்டுரையை படித்த போது உண்மையிலேயே நான் மலைத்துத்தான் போனேன். அப்படியானால் இத்தனை நாட்களும் நாம் அகத்தியரை இருந்தோமா என்கின்ற கேள்வியை எனக்கு நானே எழுப்பிக் கொண்டேன். இப்போது அதற்கு தெளிவுபடுத்துவதற்காக, எனக்கு தெளிவுபடுத்திக் கொள்வதற்காகவே இந்த கூட்டத்தை நமது தில்லி தமிழ்ச்சங்கம் அமைத்து தந்திருக்கிறது என்பதும், இவர்களுடைய உரையின் மூலம் தமிழகம் தெளிவு பெறும் என்பதும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்ற கருத்து. ஒரு காசிக்கும் தமிழுக்கும் இருக்கின்ற தொடர்பை வடக்கு தெற்கு என்று பிரித்து விடாமல் இணைக்கின்ற பாலத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது மத்திய கல்வி அமைச்சகம், பாரதிய பாஷா சமிதி. இரண்டையும் பிரித்து பார்ப்பது என்பது இயலாத ஒன்று என்பதை காலாகாலமாக பல்வேறு நிகழ்வுகள் நிகழ்த்தி காட்டிக்கொண்டே இருக்கின்றன. இங்கிருந்து இது இப்போது இன்று நேற்று அல்ல, இதிகாசங்களிலேயே மகாபாரத போரில் பாண்டிய மன்னனுடைய பங்கு இருக்கிறது என்பதை புராணம் சொல்கிறது, நாம் சொல்லவில்லை, புராணம் சொல்கிறது. ஆதிசங்கரர் எப்போது திராவிட சிசு என்று குறிப்பிட்டாரோ அப்போதே தெரிந்திருக்கிறது ஆரியம் வேறு திராவிடம் வேறு அல்ல, இரண்டும் ஒன்றின் 2 பெயர்கள் தான் என்பது. இப்படி காலாகாலமாக இருந்திருக்கின்ற இணைப்பும் பிணைப்பும் அந்நிய படையெடுப்புகளாலும் அந்நிய சிந்தனைகளாலும் அந்நியர்களுடைய பல்வேறு கருத்துக்களாலும் பிரிக்கப்பட்டிருந்ததை மாற்றி, நமக்கெல்லாம் இந்திய பண்பாட்டிலே ஒரு நம்பிக்கை உண்டு.
இந்தியாவின் எந்த பகுதியில் எங்கே நீங்கள் குடித்து அங்கு இருந்து ஊற்றாக தண்ணீர் வருகிறதோ அந்த தண்ணீர் எல்லாமே கங்கையின் தண்ணீர் தான், கங்கையின் ஊற்றுத்தான் என்கின்ற ஒரு கருத்து, ஒரு உண்மை காலாகாலமாக இங்கே இருக்கிறது. அதனால்தான் தீபாவளிக்கு கங்கா ஸ்நானம் என்று சொல்கிறோம். கங்கையுடைய அந்த இமயமலையிலிருந்து ஈசனின் திருமுடியிலிருந்து இறங்கி வந்து இந்த பாரத பூமியை குளிர்வித்துக் கொண்டிருக்கின்ற அந்த கங்காஜலம் இருக்கிறதே, அது குமரி வரை படர்ந்திருப்பது போல நமது பாரம்பரியம், பண்பாடுகள் ஒன்று. இன்னொன்று, அதை நிலைநாட்டுவதற்காகத்தான் அகத்தியர் என்பவர் அங்கிருந்து பொதிகை மலைச்சாரல் வரை வந்தார் என்கின்ற அந்த மிகப்பெரிய செய்தி. எனக்கு இதிலே ஒரு மகிழ்ச்சி உண்டு. அந்த மகிழ்ச்சி என்னவென்றால், நான் நெல்லை மாவட்டம் பொதிகை மலைச்சாரலில் உள்ள விக்கிரமசிங்கபுரம் அம்பாசுந்தரத்தில் அருகில் உள்ள பாபநாசத்தைச் சேர்ந்தவர். நான் கல்லூரியில் படிக்கும்போது, பள்ளியில் படிக்கும்போது எத்தனை நாள் பள்ளிக்கூடம் போனேனோ அதற்கு ஏறத்தாழ நிகரான நாட்கள் என்னுடைய நேரத்தை அகத்தியர் கோவில் அருவியின் பக்கமும் பாவநாச கரையிலும் நான் செலவழித்திருக்கிறேன். ஆகவே அகத்தியர் என்பவர் எனக்கு மிக மிக நெருக்கமானவர். அகத்தியர் கோவில் அருவிக்கு அருகிலே இருக்கின்ற அந்த அகத்தியருடைய குருமுனியுடைய சிறிய ஆலயம், அங்கே இருக்கின்ற சுப்பிரமணிய சுவாமி, இவையெல்லாம் அந்த ரம்மியங்களை எல்லாம் இன்று இங்கே வந்து நிற்கும்போது பின்னோட்டமாக என் நினைவுகள் பார்க்க வைக்கின்றன. ஒரு மிகச்சிறந்த தேவையான ஒரு நிகழ்வு தில்லி தமிழ்ச்சங்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவது என்பது தினமணி ஆசிரியராக மட்டுமல்ல, வைத்தியநாதன் என்கின்ற தனிப்பட்ட முறையிலும் எனக்கு மகிழ்ச்சியையும் பெருமையும் தருகின்றது. இங்கே வந்திருக்கின்ற உங்கள் ஒருவரையும் நான் போற்றி பாராட்டி வணங்கி, இனிமேல் அகத்தியரும் மரபார்ந்த கதைகளும் என்னென்ன என்பதும், அகத்தியரும் அமுத தமிழும் என்ன என்பதையும் இரண்டு தலை சிறந்த தமிழ் உரைவீச்சாளர்களின் குரலில் கேட்டு மகிழ நானும் காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர் அவர்கள் தம்முடைய அனுபவங்களின் மூலம் அருமையான கருத்தை பதிவு செய்துள்ளார். தற்பொழுது வாழ்த்துரை வழங்க உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் பத்மஸ்ரீ திரு CS வைத்தியநாதன் அவர்களை அழைக்கிறேன். எல்லோருக்கும் மாலை வணக்கம். திரு K. வைத்தியநாதன் பேசிய பிறகு இந்த CS வைத்தியநாதன் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. என்னை இன்று பேசச் சொல்லுவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. என்றாலும் ஒரு நம்முடைய பாரதிய பாஷா இயக்கத்தின் தலைவர் சாமு கிருஷ்ண சாஸ்திரி எனக்கு ரொம்ப பழக்கமானவர். அவரிடம் அதிகமும் கன்னடத்தில் பேசுவேன். ஏனென்றால் அவருடைய மாதృபாஷா கன்னடம், எனக்கும் ஓரளவு கன்னடமும் தெரியும், அதனால் கன்னடத்தில் பேசுவேன். அவர் ஒரு 30-35 வருடமாக எனக்கு பழக்கம். பல நல்ல காரியங்கள் செய்து வருகிறார். இந்த பாரதிய பாஷா சமிதி நம்முடைய பல மொழிகளையும் காத்து கட்டி பேணி வளர்க்க பல பிரயத்னங்கள் செய்து வருகின்றனர். நல்ல நம்முடைய தமிழ் மற்றும் இது போன்ற கன்னடம், பெங்காலி, இதெல்லாம் ஸ்கிரிப்டு பேச்சு வழக்கில் உள்ளது. இதல்லாமல் வெறும் பேச்சு மாத்திரம் உள்ள சில மொழிகளையும் பேணி காக்க அவர்கள் பல முயற்சிகள் செய்து வருகிறார்கள். ட்ரைபல் லாங்குவேஜஸ்,
இது நம்முடைய எத்தனையோ மொழிகள் இப்பொழுது காணாமல் போய்விட்டன. யாரும் பேசுவதில்லை, அதை நாம் ரெக்கார்ட் பண்ணவில்லை. பட் இப்போ இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் எடுத்து நிறைய செய்கிறது, ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் திங். நாம் இன்னும் பிற்காலத்தில் நம்முடைய பேரன் பேத்திகளும் இதை கேட்டு அனுபவித்து இந்த மாதிரி மொழி இருந்தது, அதை முடிந்தவரை இன்னும் கட்டி காக்க வேண்டும் என்று அவர்களுக்கும் அந்த இது தோண வேண்டும். அகத்தியரை பற்றி பேசப்போகிறார்கள். என்னுடைய வீட்டில் என்னுடைய பேர குழந்தைகள் 2 பேர் உண்டு. ஒருத்தனுடைய பெயர் ஆத்ரேயா, 2வது இளையவனுடைய பெயர் அகஸ்தியா. ஸோ அகத்தியரை பற்றி பேசுவது கேட்பது மிக ஒரு மகிழ்வான ஒரு நிகழ்வு. நான் இதற்கு மேல் பேசி உங்களுடைய சமயத்தை எடுக்க விரும்பவில்லை. நம்முடைய முக்கிய 2 சொற்பொழிவாற்ற இருக்கும் திருப்பூர் கிருஷ்ணன் மற்றும் திரு மணிகண்டன் அவர்களுடைய பேச்சை நானும் சிறிது நேரம் பகிர்ந்து கேட்டு பிறகு வணக்கம். தற்பொழுது அகத்தியரும் மரபார்ந்த கதைகளும் என்ற தலைப்பில் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றுவார்கள். திருமணி ஆசிரியர் கூறியது போல் நாம் இதுவரை அறிந்திராத பல முக்கியமான விஷயங்கள் என்று நமக்கு தெரிய வரும். அவருடைய உரையை கேட்போம். வணக்கம். நிகழ்ச்சி மிக ஆரோக்கியமாக நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் 2 வைத்தியநாதன்கள் மேடையில் இருக்கிறார்கள். தினமணி வைத்தியநாதன் அவர்கள், நான் 25 ஆண்டு காலம் பணிபுரிந்த அந்த தினமணியை இன்று பரவலாக ஜனரஞ்சகப்படுத்தி இலக்கியம், ஆன்மீகம் போன்றவற்றிற்கெல்லாம் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து அவர் வெளியிடுவது என்பது என் போன்ற தினமணி ஆட்களுக்கு, தினமணி நபர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமிதமும் தருகிறது. இன்றைய அகத்தியர் பற்றிய பேச்சுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் உண்டு. இந்த பேச்சை கேட்க இன்று அகத்தியரின் தாத்தா வந்திருக்கிறார். திரு வைத்தியநாதன் அவர்களுடைய பேரன் பெயர் அகத்தியன் என்று குறிப்பிட்டார். திரு முகுந்தன் அவர்கள், சக பேச்சாளர் திரு மணிகண்டன் அவர்கள், எதிரே அமர்ந்திருக்கும் தமிழ் சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய வந்தனங்கள். கிவா ஜெகநாதன் ஒரு நண்பருடன் கடற்கரையில் அமர்ந்து நிலக்கடலை சாப்பிட்டு கொண்டிருந்தார். அந்த நண்பரிடம் சொன்னார், நானும் அகத்தியர் மாதிரி என்று. கிவாஜா சற்று குள்ளமாக இருப்பார். நீங்கள் ஒன்றும் அவ்வளவு குள்ளமில்லை அகத்தியர் போல என்று நண்பர் சமாதானப்படுத்தினார். கிவாஜா சொன்னார், அதனால் சொல்லவில்லை, நானும் கடலை உண்கிறேன், அகத்தியரும் கடலை உண்டார் என்று. அகத்தியர் உண்டது கடல், இவர் உண்டது நிலக்கடலை. தாரகன் என்கிற அரக்கன் கடலுக்குள் போய் ஒளிந்து கொண்ட போது இந்திரனால் அந்த அரக்கனை வதம் செய்ய முடியவில்லை. என்ன செய்வதென்று யோசித்து குருமுனி, அகத்தியரை திரு வைத்தியநாதன் அவர்கள் சொன்ன மாதிரி குருமுனி என்றும் சொல்கிறார்கள், குருநிலை, குருமுனி என்றும் சொல்கிறார்கள் குள்ள உருவத்தால். அவரை அழைத்து கடலை குடிக்கச் சொல்ல அவர் கடலை அப்படியே எடுத்து விழுங்கிவிட்டார். அந்த நிலப்பரப்பில் தாரகன் தென்பட அவன் வதம் செய்யப்பட்டான். பிறகு அகத்தியர் உமிழ்ந்தது தான் தற்போது உள்ள கடல் என்று ஒரு பாரம்பரிய மரபு கதை ஒன்று நிலவுகிறது. அகத்தியன் என்ற பெயர் ஏன் வந்தது என்றால் அதற்கு ஒரு காரணம் சொல்கிறார்கள். அகத்தில் ஞானத்தீ இருந்தது, அகத்தீ. அதை வளர்த்து பெரிய ரிஷியாக, முனிவராக அவர் மாறினார். அகத்தியன் என்பது பின்னால் மருவி அகத்தியன் என்றாகிவிட்டது என்று ஒரு கருத்து.
அகத்தியருக்கு இன்னொரு பெருமை, திருக்குறள் தமிழின் முதல் எழுத்தான அகரத்தில் தொடங்குகிறது. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என. அது முடிகிற பொழுது 1330வது குறளின் கடைசி எழுத்து இன். ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் என்று முடிகிறது. தமிழின் முதல் எழுத்தில் தொடங்கி கடைசி எழுத்தில் முடிகிறது. அது மாதிரி தமிழ் புலவர்களில் அமைந்த பெயர் அகத்தியருக்கு மட்டும்தான். முதல் எழுத்து, இன் தமிழின் கடைசி எழுத்து. தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவருக்கு அப்படி ஒரு பெயரில் அழகு சேர்ந்திருக்கிறது என்று சொல்லப்படுவது உண்டு. இந்த அகத்தியர் என்கிற தமிழ் புலவருக்கு மற்ற எல்லா புலவர்களுக்கும் இல்லாத ஒரு தனிப்பெருமை உண்டு. தமிழில் எழுதிய கவிஞர்களில் மிகச்சிறந்த சம்ஸ்கிருத அறிஞர்கள் என்று பலர் இருந்தாலும் முக்கியமாக இருவர் இருந்தார்கள். ஒருவர் கவி சக்கரவர்த்தி கம்பர், இன்னொருவர் வில்லிபுத்தூர் ஆழ்வார். வில்லி பாரதம் எழுதியவர். சம்ஸ்கிருதத்தில் தேர்ச்சி இல்லாவிட்டால் அந்த வால்மீகியை இப்படி அழகாக தமிழாக்கம் செய்திருக்க இயலாது. கோசை பெற்றுயர் பார்க்கடல் உற்று பூசை நக்குபு புக்கென என்று அடக்கத்தோடு வால்மீகி பார்க்கடலை குடிக்க முயல்கிறேன் என்கிறார் கம்பர். வில்லிபுத்தூரார் இருவருமே அந்த ஆதி காவியமான இராமாயணத்தையும் இதிகாசமான மகாபாரதத்தையும் அழகான காலத்திற்கேற்ற மாறுதல்களோடு அரிய தமிழ் காப்பியங்களாக படைத்தார்கள். வால்மீகியில் சீதையை ராவணன் 20 கைகளாலும் தூக்குகிறான். கம்பனில் சீதையை ராமன் குடிசையோடு பெயர்த்து செல்கிறான். வியாச பாரதத்தில் கர்ணன் அந்த புண்ணியத்தை வாங்கி கொண்ட போது கண்ணன் புண்ணியத்தை கர்ணனிடமிருந்து பெற்றுக்கொண்டான் என்றுதான் வருகிறது. ஆனால் நமக்கு ஒரு கேள்வி எழும். கர்ணன் சாகிற போது தன் புண்ணியத்தை எல்லாம் தானம் செய்தானால் அத்தனை புண்ணியத்தையும் தானம் செய்ததால் விளைந்த புண்ணியம் இன்னும் அதிக புண்ணியம் அல்லவா? அது அவனை காத்திருக்க வேண்டுமே என்கிற சந்தேகம் எழும். அப்பொழுது வில்லிபுத்தூரார் எழுதுகிறார், செய் புண்ணியம் என்று. அவன் தானம் கொடுக்கிற பொழுது செய்த புண்ணியம், செய்கிற புண்ணியம், செய்யப்போகிற புண்ணியம் அனைத்தும் உனக்கு என்று வழங்கிவிட்டதாக அந்த இலக்கண விளக்கம் சொல்கிறது. இப்படியான புலவர்கள் சம்ஸ்கிருத அறிஞர்களாக தமிழில் இருந்தாலும் கூட தமிழிலும் சம்ஸ்கிருதத்திலும் கவிதை எழுதிய ஒரே பெருமை அகஸ்தியருக்கு தான் உண்டு. அதனால்தான் தேசிய ஒருமைப்பாட்டு கண்ணோட்டத்தில் அகத்தியரை முன்னிலைப்படுத்தி இது மாதிரியான கூட்டங்களை ஏற்பாடு செய்கிறார்கள். நாட்டில் எத்தனையோ தீமைகள் என்று சொல்கிறார்கள். மது ஒரு தீமை, போதைப்பொருள் ஒரு தீமை, இதையெல்லாம் விட மிக முக்கியமான, இதையெல்லாம் விட வலிமையான ஒரு தீமை உண்டு. அது நாட்டை துண்டாட நினைப்பது. காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒரே தேசம்தான் நம்முடையது. அந்த தேசத்தை இணைக்கிற பல மொழிகளில் சம்ஸ்கிருதம் முக்கியமானது, தமிழ் முக்கியமானது. இரண்டிலுமே கவிதைகள் புனைந்த பெருமை அகஸ்தியருடையது. ரிக்வேதத்தில் அகஸ்தியருடைய ஸ்லோகங்கள் இருக்கின்றன. நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம், தமிழர்கள் அனைவருக்கும் பரிச்சயமான ஸ்லோகம், கம்பராமாயணத்தில் வருகிற அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகம் என்பது அகஸ்தியர் புனைந்த ஆதித்ய ஹிருதயம். ராமன் கடும் மனச்சோர்வு அடைந்திருந்த போது அகத்தியர் ராமனை தேடி வருகிறார். அவர் ஏன் ராமனை தேடி வர வேண்டும் என்றால், ராமனுடைய குருவான வசிஷ்டருடைய சகோதரர் அகஸ்தியர். தன்னுடைய சகோதரரின் சிஷ்யனுக்கு இவ்வளவு மனச்சோர்வா என்று போர்க்களத்தில் ராமனை தேடி வந்த அகஸ்தியர் ராமனிடம் சொல்கிறார், எத்தனை அம்பு போட்டாலும் ராவணன் இறக்கவில்லை என்பதால் நீ சோர்வடைந்து விடக்கூடாது, தொடர்ந்து உன் வீரத்தின் மூலம் ராவணனை வீழ்த்த வேண்டும் என்று சொல்கிறார். அஸ்திரங்களிலெல்லாம் வலிமையான அஸ்திரம் என்பது மனம். மனதில் தைரியம் இருந்தால்தான் அஸ்திரத்தை பிரயோகிக்க முடியும். எனவே அதற்கு ஊக்கமும் உறுதியும் வர வேண்டும் என்பதற்காக அந்த ஆதித்ய ஹிருதயம் என்கிற சமஸ்கிருத ஸ்லோகத்தை, மந்திரத்தை ராமருக்கு அகஸ்தியர் உபதேசம் செய்ததாக நம்முடைய தமிழ் கம்பராமாயணம் தெரிவிக்கிறது. இந்த மதம் ஆச்சரியங்கள்லாம் பின்னால் வந்தது. இயற்கையில் சம்ஸ்கிருதம் தமிழெல்லாம் இந்த பாரத தேசத்தினுடைய 2 விழிகள், 2 கண்கள். அந்த ஆதித்ய ஹிருதயத்தின் பல ஸ்ருதி, அதை சொல்வதால் என்ன பலன் என்று சொல்கிற பொழுது ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வ சத்ரு விநாசனம் என்று வருகிறது. எல்லா பகைவர்களையும் தீர்த்து கட்டக்கூடிய வல்லமை ஆதித்ய ஹிருதயம் என்கிற மந்திரத்திற்கு உண்டு. ஆதித்ய ஹிருதயத்தை தொடர்ந்து நாம் பாராயணம் செய்வதன் மூலமாக தேச பிரிவினை என்கிற அந்த பகைமை அழிய வேண்டும். இந்த அழியும் என்று நம்புகிறோம். அதற்காகத்தானே இந்த கூட்டங்களை எல்லாம் நடத்துகிறோம். இந்த அகஸ்தியருடைய வரலாறு, அகஸ்தியருடைய பெயர் என்பது
இந்தியாவின் எல்லா மொழிகளிலும் இருக்கிறது. கம்பரை பற்றி இந்தியாவின் எல்லா மொழிகளிலும் நீங்கள் பார்க்க முடியாது. வேறு தெய்வங்களை பற்றி இந்தியாவின் எல்லா மொழிகளிலும் பார்க்க முடியாது. ஆனால் அகஸ்தியரை பார்க்க முடியும். அதற்கு காரணம் என்ன என்றால், நம்முடைய ராமாயண மகாபாரதம் எல்லாம் இந்தியாவின் எல்லா மொழிகளிலும் இருக்கின்றன. எனக்கு தெரிந்து 47 முழுமையான ராமாயணங்கள் இருக்கின்றன. தியாகராஜர் எழுதிய ராமாயண கீர்த்தனைகள், ராமதாசர் எழுதிய தெலுங்கு ராமபிரான் பற்றிய கீர்த்தனைகள், இவற்றிலெல்லாம் இந்த முழுமையான 47 ராமாயணங்களில் இல்லாத செய்திகள் இருக்கின்றன. தியாகையர் இந்த எந்த ராமாயணத்திலும் இல்லாத ஒரு செய்தியை சொல்கிறார். ராமனுக்கு மாலை அணிவித்துவிட்டு சீதை வெட்கத்தால் தலை குனிந்து கொள்கிறாள். சீதையினுடைய தோழி நீல மாலை அவள் சொல்கிறாள், அடி பைத்தியக்கார பெண்ணே, தலை குனிந்து கொண்டிருக்கிறாய், நிமிர்ந்து பார், வெட்கப்பட வேண்டிய நேரமா இது? நீ உப்பருகையில் பார்த்து அண்ணல் நோக்கி ஒரு காதல் கொண்டாயே, அந்த காதலன் தானா இவன் என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? இவன் வேறு யாராவது இருந்து தொலைத்தால் என்ன செய்வது? அதற்காவது நாணத்தை விட்டுவிட்டு நிமிர்ந்து பார் என்கிறாள் அவள். தோழி பேச்சை அலட்சியப்படுத்திவிட்டு சீதை குனிந்தே பார்த்து கொண்டிருக்கிறாள். தியாகராஜர் பாடுகிறார், சீதம்மா, தோழியும் ஏமாற்றி அனைவரையும் ஏமாற்றி உன்னுடைய அப்பா ஜனகர் கொடுத்த அட்டிகையில் இருந்த பதக்கத்தில் எதிரே இருந்த ராமபிரானின் முகத்தின் பிரதிபலிப்பத்தைத்தானே நீ பார்த்து ரசித்து கொண்டிருந்தாய் என்று தியாகையர் எழுதுகிறார். ஒரு கற்பனை, எந்த ராமாயணத்திலுமே இல்லாதது. ஆகையால் ராமாயண மகாபாரதம் 2 இதிகாசங்களையும் நாம் பார்க்கிற போது அந்த 2 இதிகாசங்களிலும் வருகிற பாத்திரங்கள் மிக குறைவு. அனுமன் வருகிறான், ராமாயணத்தில் வருகிறான். பிறகு மகாபாரதத்தில் அர்ஜுனனின் தேரில் கொடியாக வருகிறான். சிரஞ்சீவியான ஜாம்பவான் 2 இதிகாசங்களிலும் வருகிறார். அது மாதிரி 2 இதிகாசங்களிலும் வரக்கூடிய பெருமை ராமருக்கும் கிடையாது, தர்மபுத்திரருக்கும் கிடையாது. ஆனால் அகத்தியருக்கு உண்டு. அகத்தியர் ராமாயணத்திலும் வருகிறார், மகாபாரதத்திலும் வருகிறார். எனவே எல்லா ராமாயண மகாபாரதங்களிலும் எல்லா மொழிகளிலும் அகத்தியரும் வந்து விடுகிறார். அவர் கைவீசி நடைபோட்டு கம்பீரமாக குள்ள உருவத்தோடு இருந்தாலும் எல்லா மொழிகளிலும் அவர் நடமிடுவதை நாம் பார்க்க முடிகிறது. ராமாயணம் முதலில் தோன்றியது, அதன் பின்னர் தான் மகாபாரதம் தோன்றியது. ராமாயணம் திரேதாயுகம், மகாபாரதம் துவாபர யுகம். ஆகையால் ராமன் தலை தீபாவளி கொண்டாடவில்லை. அதற்கு பிறகு தானே மகாபாரதம் வந்து நரகாசுரன் வதம் செய்யப்படுகிறான். எனவே மகாபாரதம் 2வதாக நடந்ததால் ஜனக மகாராஜாவுக்கு தீபாவளி சீர் செய்ய வேண்டிய ஒரு செலவு மிச்சமாகியது என்றால் அந்த செலவையும் அவர் சேர்த்து செய்ய வேண்டி இருந்திருக்கும். அப்படி ராமாயணத்தில் வருகிற அகத்தியர் ராமனுடைய சோர்வை போக்குகிறார். மகாபாரதத்தில் வருகிற அகத்தியர் தர்மபுத்திரர் மணிமதி என்கிற அந்த கிராமத்தில் தீர்த்த யாத்திரையின் போது தங்கியிருந்த போது அவரை தேடி வருகிறார் லோமச்சர் என்கிற ஒரு ரிஷி. லோமச்சரிடம் தர்மபுத்திரர் கேட்கிறார், இந்த மணிமதி என்கிற இந்த பிரதேசம் முன்பு அசுரர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்ததாகவும் பின்பு யாரோ அசுரர்களை வதம் செய்ததாகவும் எல்லாம் சொல்கிறார்களே, அது யார், அந்த கதை என்ன என்று கேட்கிற போது அந்த லோமச்சர் அகஸ்தியருடைய கதையை சொல்கிறார். அகஸ்தியர் என்று மகரிஷி இருந்தார், மிகுந்த தவ வலிமை பெற்றவர். இங்கே 2 சகோதரர்கள் இருந்தார்கள், இல்வலன் வாதாபி என்று. அவர்கள் முனிவர்களை எல்லாம் அடித்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அதற்கு ஒரு உத்தியை பயன்படுத்தினார்கள். வாதாபியை அந்த மாயாஜாலத்தால் ஆடாக மாற்றி விடுவான். திரும்பி மாரிச்சன் கூட மானாக மாறினானே. பிறகு அந்த ஆட்டை வெட்டி சமைத்து முனிவர்களுக்கு உணவாக அளித்த போது அவர்கள் சாப்பிட்ட பிறகு வா என்று அழைத்தால் இந்த வாதாபி வயிற்றை பிளந்து கொண்டு வர இந்த முனிவன் இறந்து போவான். இப்படி செய்து கொண்டிருந்தார்கள். யுதிஷ்டர் கேட்கிறார், அப்படியானால் அகத்தியர் எப்படி கொன்றார் என்று. அகத்தியர் சூழ்ச்சியை தெரிந்து கொண்டு போய் விருந்துக்கு உட்கார்ந்தார். அதை சாப்பிட்ட பிறகு வயிற்றை தடவி, வாதாபி நீ ஜீரணமாக கிடவது என்றார். அவன் ஜீரணமாகிவிட்டான். அதனால் பிறகு அவனால் வர முடியாமல் போயிற்று என்று அந்த கதை மகாபாரதத்தில் அகத்தியர் கதையாக வருகிறது. சரி, 2 இதிகாசம் ராமாயணமாயிற்று, மகாபாரதமாயிற்று. சிவபுராணத்தில் அகஸ்தியர் வருகிறார். சிவபார்வதிக்கு திருமணம். அந்த திருமணத்தை ஒட்டி ஏராளமான 30 முக்கோடி தேவர்களும் இமயமலைக்கு சென்று விட்டார்கள். அத்தனை பேர் வந்ததால் வடக்கு கீழே இறங்குகிறது, தெற்கு உயர்கிறது. தெற்கு திரும்பவும் முன்போல சமணப்பட வேண்டும். அதற்கு என்ன செய்வது என்று சிவபெருமான் அகத்தியரிடம், நீ தெற்கு பக்கம் இந்திய மலைக்கு போ என்று கட்டளையிட்டு அனுப்புகிறார். அகத்தியர் வருகிறார், சமனாகிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? 30 முக்கோடி தேவர்களுக்கும் அத்தனை தெய்வங்களுக்கும் சமமான ஒரே ஆள் அகத்தியர்.
அந்த அகத்தியர் தென்னகத்திற்கு வருகிறார். வடக்கிலிருந்து தென்னகம் வந்த ஒரு தமிழ் கவிஞர், சம்ஸ்கிருத கவிஞர் அகத்தியர் என்கிற பொழுது இந்தியாவினுடைய அந்த ஒருமைப்பாடு நமக்கு புலனாகிறது. அந்த அகஸ்தியர் பொதிகை மலையில் தங்கியிருந்தார் என்றும், பிறகு அங்கிருந்து தோரணமலை தென்காசி அருகே உள்ள ஒரு இடத்திற்கு சென்றார் என்றும், அங்கே மூலிகைகள் அதிகம் இருந்ததால் அங்கே தங்கி சித்த மருத்துவத்தை அவர் பரப்பினார் என்றும் ஒரு வரலாறு இருக்கிறது. சித்த மருத்துவத்தை அவர் பரப்புகிற அந்த சந்தர்ப்பத்தில் ஔவையார் வாய் பேச முடியாத ஒரு சிறு பையனை, தாய் தந்தையற்ற பையன், அவனை அகத்தியரிடம் கொண்டு வந்து சேர்ப்பிக்கிறார். அவனுக்கு ராமதேவன் என்று பெயர் வைத்து அகத்தியர் அவனை வளர்க்கிறார். அவனுடைய பணிவிடைகள் காரணமாக அவன் மேல் பாசம் எழுந்து மூலிகைகள் வைத்தியத்தின் மூலமாகவே அவனுக்கு பேச்சாற்றலை வரவழைக்கிறார். அந்த ஊரில் ஒரு அரசன், அந்த அரசனுக்கு ஓயாத மண்டை குடைச்சல். அரசாட்சியில் இருந்தாலே மண்டை குடைச்சல் இருக்கும் இல்லையா? ஆனால் தாங்க முடியாத மண்டை குடைச்சல். எனவே என்ன செய்வதென்று தெரியாமல் அகத்தியரை அவன் நாடிய போது அகத்தியர் தலையை தட்டி பரிசோதிக்கிறார். தலைக்குள் ஒரு தேரை இருக்கிறது. அவன் கொட்டாவி விட்ட போதோ எப்படியோ ஒரு தேரை குஞ்சு உள்ளே போய்விட்டது. எனவே அவனுக்கு மூலிகைகள் மூலமாக மயக்க மருந்து கொடுத்து கபாலத்தை திறந்து அகத்தியர் அறுவை சிகிச்சை நிகழ்த்துகிறார். கபாலம் திறக்கப்பட்ட பிறகு மூளையில் அந்த தேரை குஞ்சை அகத்தியர் பார்க்கிறார். ஆனால் அது எப்படி எடுப்பது என தெரியவில்லை. ஏதாவது எடுக்கிற பொழுது நரம்பு பிசகிவிட்டால் சிக்கலாகிவிடும். அவர் திகைத்து வீழ்த்து கொண்டிருந்த பொழுது அந்த ராமதேவன் என்கிற சிறு பையன் ஒரு அகன்ற பாத்திரத்தில் தண்ணீரை கொண்டு வந்து அந்த கபாலத்தின் அருகாக அதை வைத்து தண்ணீரை சலசலக்க செய்கிறான். அந்த தண்ணீரின் சப்தத்தை கேட்டதும் தேரை குதித்து அதில் போய் விழுகிறது. அவன் அதை நகர்த்தி வைக்கிறான். பிறகு அந்த அறுவை சிகிச்சை முடிகிறது. அகத்தியர் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். அன்றிலிருந்து அந்த சிறுவன் தேரையர் என்று அறியப்படுகிறார். அந்த தேரையர் தான் பின்னால் அகத்தியரிடம் தமிழ் கற்றுக்கொண்டு தொல்காப்பியத்தை எழுதி தொல்காப்பியன் என்கிற பெயரையும் பெறுகிறார். அவர்தான் தொல்காப்பியர். ஆதிசிவன் பெற்றுவிட்டான் என்னை அகத்தியன் என்றோர் ஆரிய மைந்தன் வேதியன் கண்டுணர்ந்தே நிறை இலக்கணம் எனக்கு செய்து கொடுத்தான் என்பதாக பாரதியார் எழுதி செல்கிறார். அகத்தியருடைய சீடர் தான் தொல்காப்பியர். அகத்தியருக்கு 12 சீடர்கள் உண்டு. அந்த 12 சீடர்களில் காக்கை பாடினியார் என்கிற பெண்பார் புலவரும் உண்டு. எனவே அந்த காலத்திலேயே பெண் கல்வி இருந்தது என்பதும், அந்த பெண் கல்விக்கு பெண்ணுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க ஆண் முன்வந்தார் என்பதும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெண் கல்வி கெட்டுப்போனதெல்லாம் பிற்காலத்தில் தான். அப்படி சிவபுராணத்தில் அகத்தியர் கதை வருகிறது. விநாயக புராணத்தில் வருகிற கதை உங்களுக்கு தெரியும். சீராழி கோவிந்தராஜ் நடித்த படத்தை பார்த்த எல்லோருக்குமே தெரியும். இந்த கமண்டலத்தில் தண்ணீரோடு அகத்தியர் வருகிற பொழுது விநாயக பெருமான் ஒரு காக்கை வடிவாக வந்து கமண்டலத்தை தட்டி விடுகிறான். அந்த கமண்டல நீர் பெருகி பெருகி யாராக ஓடி காவிரியாக நதியாக பாய்கிறது. காக்கா தட்டிவிட்டு அந்த நீர் விரிந்ததால் அது காவிரி என ஆயிற்று என்று ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். கா என்றால் சோலை. தான் செல்கிற இடத்திலெல்லாம் சோலைகளை விரித்து கொண்டே சென்றதால் அது காவிரி ஆயிற்று என்று இன்னொரு விளக்கம் தருகிறார்கள். அப்படி விநாயக புராணத்தில் கதை வருகிறது. ராமாயணம் தொடர்பான இன்னொரு கதை, அதுவும் நீங்கள் திரைப்படத்தில் பார்த்திருப்பீர்கள். மூவேந்தர்கள் மேலும் போரிட்டு தமிழகத்தை அடிமை கொள்ள வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தோடு புஷ்பக விமானத்தில் ராவணன் வருகிறான். அவன் வீணை கொடியுடைய வேந்தன், மிகப்பெரிய இசை வல்லுனன். மூவேந்தர்களுக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. ராவணன் வந்தால் அவ்வளவுதான். எனவே அகத்தியரிடம் அவர்கள் வந்து கோரிக்கை வைக்கிறார்கள். அகத்தியர் அமைதிப்படுத்துகிறார். ராவணனை அழைக்கிறார். நான் இசை ரசிகன், நீ ஒரு பாட்டு பாடு, நான் ரசிக்க விரும்புகிறேன் என்றதும் அவன் வீணையை எடுத்து இசைக்கிறான். அகத்தியர் அதை அனுபவிக்கிறார். நானும் கொஞ்சம் பாடுவேன், நீ கேட்கிறாயா என்று கேட்கிறார். ராவணன் உடன்படுகிறான். என்னுடைய பாட்டு மிக உயர்வானது என்று நீ புரிந்து கொண்டால் நீ தமிழகத்தின் மீது படையெடுக்கக்கூடாது என்று ராவணன் சம்மதிக்கிறான். அகத்தியர் பாடத் தொடங்குகிறார். உங்களுக்கு எம்எஸ்னுடைய அந்த காற்றினிலே வரும் கீதம் பாடல் தெரியும். கல்லும் கசியும் கீதம் என்று அதில் ஒரு வரி வரும். கல்கி கிருஷ்ணமூர்த்தியினுடைய வரி. அகத்தியர் பாட பாட ராவணன் எந்த பாறையின் மேல் வீணையை வைத்திருந்தாலும் அந்த பாறை இழகத் தொடங்குகிறது. இந்த வீணை இதில் மாட்டிக்கொள்கிறது. அகத்தியர் பாட்டை முடித்த பிறகு ராவணனால் வீணை எடுக்க முடியவில்லை. இமயமலையே தூக்கியவன் வீணை எடுத்து விடுவான். எடுக்கிற பொழுது வீணை உடைந்தால் என்ன செய்வது? எனவே அவன் யோசித்தான். என்ன வழி என்று கேட்டான். அகத்தியர், நான் பாடிக்கொண்டே இருக்கிற பொழுது நீ வீணை எடுத்து விடு சொல்லி மறுபடி பாடுகிறார். இந்த பாறை இழகுகிறது. அவன் வீணை எடுத்துக்கொள்கிறான். பிறகு பாட்டை நிறுத்தியதும் மறுபடி பாறை சேர்கிறது. ஒப்பந்தப்படி
மூவேந்தர்கள் கேட்டுக்கொண்டபடி அகத்தியர் கேட்க தமிழகம் தப்பிக்கிறது ராவணனுடைய ஆட்சியிலிருந்து. பல்வேறு ஆட்சியிலிருந்து தமிழகம் அவ்வப்போது கடவுளர்களால் தப்பித்து கொண்டே வருகிறது. இறை அருள் அதற்கு துணை நிற்கிறது என்பதை வரலாறு சொல்கிறது. இப்படியாக அகத்தியருடைய கதை அப்படி ராமாயணம் மகாபாரதம் என்கிற 2 இதிகாசங்களில், சிவபுராணத்தில், விநாயகருடைய புராணத்தில் என்று பல்வேறு இடங்களில் இருக்கிறது என்பது மட்டுமல்ல, இந்தியாவின் எல்லா மொழிகளிலும் அகத்தியர் பேசப்படுகிறார். ஒரு சம்ஸ்கிருத புலவராகவும் தமிழ் புலவராகவும் இருந்து இருமொழி வல்லுநராக 2 மொழிகளையும் பெருமைப்படுத்தினார். ஆன்மீகத்தினுடைய பெரிய ஒரு அடையாளம் அகத்தியர் என்பது. அகத்தியரை பற்றி நினைப்பதன் மூலமாக, அவருடைய அந்த படத்திற்கு மலரிட்டு வணங்கி அவரை துதிப்பதன் மூலமாக பலஸ்துதி, இந்த அகத்தியர் என்கிற கருத்தரங்கத்திற்கு ஒரு பலஸ்துதி வேண்டும் இல்லையா? ஆதித்ய ஹிருதயத்தினுடைய பரஸ்துதி ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம். அது மாதிரி இந்த அகத்தியர் என்கிற கருத்தரங்கங்களுடைய பலஸ்துதி என்னவென்றால் தேசிய ஒருமைப்பாடு. அது தோன்றும் நம்முடைய இந்தியாவில் வாழ்கிற எல்லா மாநிலங்களில் உள்ள அனைத்து மக்களும் இந்தியர்கள் என்கிற உணர்வோடு ஒன்றுபட்டு ஒற்றுமையோடு இன ஜாதி மத துவேஷம் எதுவும் இல்லாமல் இணைந்து வாழ்வதற்கு இந்த அகஸ்தியர் கருத்தரங்குகள் துணை புரிய வேண்டும் என்று அகஸ்தியரையே வேண்டிக் கொண்டு, இது மிக நல்ல கூட்டம், இந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டுகிறேன். அடுத்து மணிகண்டன் அவர்கள் பேசுகிற பொழுது சிரிப்பதற்கு நானே தயாராக காத்து கொண்டிருக்கிறேன் என்பதால் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பல நல்ல ஆட்சிகளிடமிருந்து தமிழகம் தப்பிக்க வேண்டும் என்று திருப்பூர் கிருஷ்ணன் பேசியதற்கும் அடுத்து நான் வந்ததற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை மட்டும் பணிந்து சொல்லி, பொதுவாக நான் ராசி பலன் பார்ப்பதில்லை. இன்றைய தினம் என்னுடைய ராசிக்கு நண்பர்களால் சோதனை என்று போட்டிருந்தது. அதோட முகுந்தன் சார்கிட்ட வந்தோடனே கேட்டேன், நான் எவ்வளவு நேரம் பேசணும்னு. ரொம்ப பெருந்தன்மையான மனுஷன். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, நாங்கள் 8:30 கூட்டத்தை முடிக்கிறதா இருக்கோம்னாரு. என் அன்புக்குரியவர்களே, நான் தினமணி ஆசிரியரை வைத்துக்கொண்டு சொல்கின்றேன், இதுவரை எனக்கு பெயில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் கூட மூத்த வழக்கறிஞர் ஐயா வைத்தியநாதன் அவர்களிடம் சில நிமிடங்கள் அமர்ந்திருந்த போதும் அவர் பேசிய உரையை கேட்ட பிறகும் நாற்காலியை மேடையை விட்டுவிட்டு கீழே அமர்ந்து ஜஸ்டிஸ் இஸ்மாயிலுக்கு பிறகு தமிழுக்காக தரையில் அமர்ந்த அந்த மனிதனை பார்க்கின்ற போது இந்திய அரசால் வழங்கக்கூடிய பத்மா விருதுகள் இந்த ஆட்சியிலாவது உரியவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டேன். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் ஒரு நிமிடம் இடைவிடாது அவருக்கு கைத்தட்டலாம் என்பதையும், நான் அவரை பற்றி இப்படி சொல்கின்றேன், உங்களிடம் இருந்த சில நிமிடங்களில் நீங்கள் கர்வத்தை தவிர சர்வத்தையும் கற்றவர் என்பதை என்னால் உணர முடிகிறது. எனக்கும் என்ன மகிழ்ச்சி என்றால், இந்தியாவிலேயே ஒரு மூத்த வழக்கறிஞர் மனைவியை வைத்துக்கொண்டும் பொது வாழ்க்கையில் சிரிப்போடும் மகிழ்வோடும் இருக்கிறாரே என்பதும் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. நான் எதை பேசுவது எதை விடுப்பது என்றே தெரியவில்லை. எனக்கு முன்பு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் பேசியதாக நீங்கள் நினைத்தால் அது உங்களுடைய நினைப்பாக இருக்கலாம். பார்த்தீங்களா, நண்பர்களால் சோதனை நல்ல, நான் தான் டீ கேட்டேன், இவ்வளவு நேரம் வரல, இப்போ வந்தது பாருங்கள். இப்போ நான் பேசுவேன், இவங்க குடிப்பாங்க. இந்த ரோட்டரி லைன்ஸ்லாம் நம்மளை கூப்பிடுவாங்க, அது வரைக்கும் சும்மா இருப்பான். கரெக்டாக நான் பேச வரும்போது 350 பேருக்கு சூப்பு கொடுத்துருவாங்க. நான் உயிரை கொடுத்து அடிநாதத்துலேருந்து பேசுவேன் அப்படிம்பான். அந்த மாதிரி திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்வேன். அகத்தியரை பற்றி நீங்கள் 21 நிமிடங்கள் பேசவில்லை. அகத்தியர் என்கின்ற நூலகத்தின் உள்ளே சென்று வெளியே வந்த உணர்வை எங்களுக்கு ஏற்படுத்தினீர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஐயா தினமணி வைத்தியநாதன் அவர்களை நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பெருமாள் சாரையும் வச்சுக்கிட்டு சொல்கிறேன்,
தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் மலேசியாவுக்கு அண்மையில் போனார். நான் அந்த புரோட்டோக்கால் படி பேசலை சார், இன்றைக்கி விட்டுட்டேன் எல்லாத்தையும். யாராவது வீட்டுக்கு போகணும்னு நினச்சா கூட 2 பேராக போங்க, 5 பேராக போய் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி கூட்டத்துக்கு வரும்போது தனியாக வருவான், போகும்போது பக்கத்தில் இருக்கிறவனையும் கிளப்பிடுவான். அதுதான் எனக்கு பயம். என் பேச்சு புரிஞ்சால் தான் சிரிக்க முடியும். அவர் பேசியும்போது என்ன சொன்னார், சுதா சேஷன்ட்ட கேட்டேன், எனக்கு அதை பற்றி தெரியல. அப்புறம் நான் படித்தேன். சார், பாரதி எழுதுவான், எழுதுகோள் தெய்வம் இந்த எழுத்தும் தெய்வம் என்பான். மை போட்டு எழுதுகிறவங்களுக்கு தெரியும், ஆனால் வைத்தியநாதன் சார் மை போட்டு தான் எழுதுகிறாரு. அவருடைய பேனா தலை குனிகின்ற போதெல்லாம் இந்த தேசம் தலை நிமிர்வதாக நானெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் இவ்வளவு ஒரு பொறுப்பு வாய்ந்த ஆசிரியர் மேடைக்கு வந்து அவருடைய அனுபவம் என்ன, அவருடைய கல்வி என்ன, அவருடைய ஞானம் என்ன, அவருடைய பயணம் என்ன, இத்தனையும் வைத்து கொண்டு நான் அதை பற்றி எதுவும் தெரியவில்லை கேட்கிறேன் என்று ஒரு மாணவ நிலைக்கு போகிறாரே, அதுதான் அவருடைய பெருந்தன்மை. ஏன்னா நம்ம நாட்டில் எதை பற்றியுமே கூச்சம் இல்லை. அண்மையில் நான் மலேசியாவுக்கு போனேன், நானும் ஒரு திராவிட பேராசிரியரும். எனக்கு முன்னாடி திருக்குறள் கருத்தரங்கு 1.5 மணி நேரம் பேசினார் சார். அவர் நீதியரசருக்காக சொல்கிறேன், கூச்சமே படலை சார். திருக்குறள் அட்சய பாத்திரம், அல்ல அல்ல குறையாதது, 1330 குறள், 133 அதிகாரம், அதிகாரத்துக்கு 10 குறள், அறம்பொருள் இன்பம் உண்டு. கடைசி வரைக்கும் 1.5 மணி நேரம் பேசி ஒரு குறள் கூட சொல்லலை சார். அதை பற்றி அவர் கூச்சப்படவும் இல்லை சார். அப்புறம் நான் போய் சொன்னேன், கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு படிக்கிறது முக்கியம் இல்லை, படித்தபடி நில்லுடா வைத்தியநாதன் சார் மாதிரி நினச்சிக்கிட்டேன். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. சார், காலைல நாங்கள் 4 மணிக்கு புறப்பட்டு விமானத்துக்கு வந்தோம். எங்களை கூப்பிட்டு சாப்பிட்டியான்னு 10 தடவை. என் மாப்பிள்ளையை கூட மாமனார் அப்படி கேட்டிருக்க மாட்டார், முகுந்தன் சார் கேட்டார். அதுக்கு என்ன காரணம்? அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். அதானே உண்மை. இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன். இப்போ சகோதரிக்கு பிடிக்கல, என்ன குரல் சொல்லலாம்? யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கல் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு. உடனே நான் கீழே வந்து சொல்லணும், ஓரமாக சொல்லியிருக்கலாம். இப்படி 10 பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தி இருக்கக்கூடாது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடு. இப்போ நாங்கள் பேசுகிறதெல்லாம் சரியா தப்பான்னு எங்களுக்காக இல்லை, ராத்திரி யோசிக்கணும். ஏன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. என்னால் இந்த 10 நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில் 5 குறள் சொல்ல முடியுதுன்னா என் ஆசிரியர் போட்ட பிச்சை. எவன் ஒருவன் படிக்கிறானோ படிக்க படிக்க தன்னடக்கம் வரும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு வைத்தியநாதன் அவர். இதில் எனக்கு எந்த நுரை ததும்பும் வேர்வை வார்த்தைகளை, வெற்றி சொற்களை பாத்திரங்களுக்கு பளபளப்பு செய்வதைப் போல சொல்லி என்னுடைய இல்லத்தில் அடுப்பெறிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தமிழகத்தின் மட்டுமல்ல, மிகப்பெரிய நம்ம நாட்டினுடைய சாபக்கேடு நல்லவர்களை பாராட்டாமல் இருப்பது. முகுந்தன் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை தான், எங்கெல்லாம் தார் சாலை போடுகிறார்களோ அங்கெல்லாம் தமிழ் சாலையால் தமிழர்களை ஒருங்கிணைப்பார். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். ஆனால் அவங்க பாவப்பட்டது அவங்க மனைவி தான். இந்த மனுஷன் இவனை வச்சு எப்படி 40 வருஷம் வாழ்ந்திருக்காங்கன்னு தெரியல. இந்த அம்மா மின்னல்கிற மாதிரி எப்போ மனுஷன் வருவான், எப்போ போவான், அன்பின் தெரியும், அன்பின் பீரிட்டு. இப்போ இவர் திருநெல்வேலி பாபநாசனோன்னா அந்த 3 பேரும் அப்படி கைத்தட்டி சிரிச்சிங்கல்ல, அதான் உள்ளூர் குசும்புங்கிறது. சார் ஆன் த ஸ்பாட் எக்ஸ்டெம்பராக அடிக்கிறார் சார். இப்போ நம்ம வைத்தியநாதன் சார் இங்கே இருந்தார், இவர் உடனே சொல்கிறாரு, அங்கே சொன்னார் மேடையில், திருப்பூரும் கோயம்புத்தூரும் பக்கத்தில் நிற்கிது சார் சொன்னீங்க. சார் என்ன எனக்கு அவர்கிட்ட பிடிச்சதுன்னா, இங்கே நான் சக்தி பெருமாள் சாரையோ இங்கே வந்தவங்களையோ ஒன்று சொல்கிறேன், எந்த ஒரு அமைப்புமே நல்லா இருக்கணும்னா இருக்கிறவன் அள்ளி கொடுங்க, இல்லாதவன் கிள்ளி கொடுங்க. அதுவும் முடியாதவன் உடல் உழைப்பு கொடுங்க. அதுவும் முடியாதவங்க நல்லது செய்கிறவங்கள தப்பு பேசாமல் போங்க. இந்த 2 பேரையும் கூப்பிட்டு ஹானர் பண்ணிங்கல்ல, அதுதான் எனக்கு முகுந்தன் சார்கிட்ட பிடிச்சது. நான் என் குழந்தைக்கு சொல்லி தருவேன், ஸ்கூல் போகும்போது நீ ஹெட்மாஸ்டருக்கு வணக்கம் சொல்கிறது, ஆசிரியருக்கு வணக்கம் சொல்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் உனக்கு யூரின் இன்ஃபெக்ஷனே வராமல் டாய்லெட்டை சுத்தப்படுத்துகிற ஆயாமாவும் முக்கியம்னு நம்ம சொல்லித்தர வேண்டாமா?
சார் இந்த மத்திய அரசு பாரதிய பாஷா சமிதி அகத்தியரை பற்றி விழா கொண்டாடணும்னு நினைக்கலாம், ஒரு தீர்மானம் போடலாம், அதற்கு அமைச்சகம் ஒத்து தரலாம். ஆனால் இந்த 2 பேரையும் மேடைக்கு கூப்பிட்டு உண்மையிலேயே சால்வை போட்டார்ல, நான் அந்த 2 மனுஷனையும் பார்த்தேன். குலசேகர ஆழ்வார் ஒரு பாட்டு சொல்வான், டே பெருமாளே திருவேங்கடத்தில் இருப்பான், உனக்கு என்னடா ஆவேனா, படகேடா யாகேனோ, பார்க்குவளை யாகேனோ, தொட்டு விரல் தொட்டரலும் சுண்ணாம்பு ஆகேனோ, மிதியடியா யாகேனோ, நாற்காலி ஆகேனோ, எது வேணும் ஆகேனோ. பெருமாளே நீ உட்கார்ற சேரா இருக்கக்கூடாதா, போடுற செருப்பா இருக்கக்கூடாதா, தொடுற சுண்ணாம்பா இருக்கக்கூடாதா. சார் இதை செய்யணும்னு நினைச்சு செய்ய வச்சிங்கல்ல, அதுதான் சார் உங்களுக்கு கிடைத்த பெருமை. வைத்தியநாதன் சாரை வச்சுக்கிட்டு சொல்றேன், ஒரு வாரமா நான் அகத்தியரை படிக்கல, அவரோடய வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது இப்படி படிச்சிருந்தா 3 PhD வாங்கியிருப்பேன். ஏன்னா நம்ம தெரியாமையே வாழ்றோம். தெய்வத்தின் குரல் தந்த ரா கணபதி எழுதியிருக்காரு அகத்தியரை பற்றி புத்தகம். ஒரு 3-4 புத்தகம் போய் லைப்ரரியா. ஏன் தெரியுமா, இந்த நடுவன் உண்மையிலேயே நம்முடைய மத்திய அரசு எதை செய்ததோ இல்லையோ, அடுத்த ஓராண்டுக்கு அகத்தியரை கொண்டு போய் சேர்க்க தமிழ் வளர்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என் அன்புக்குரியவர்கள். அதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா ஆங்கிலம்ங்கிறது வணிக மொழி, சமஸ்கிருதம்ங்கிறது வேத மொழி, உருதுங்கிறது கவிதை மொழி, சீனம்ங்கிறது குறியீட்டு மொழி, பிரெஞ்சு ஜெர்மன்கிறது பிழைப்பு மொழி, உலகத்திற்கே தாய்மொழி நம்முடைய தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழிக்கு ஆதாரம், அச்சாணி, அஸ்திவாரம் எதுனா அகத்திய மாமுனி தான். 6809 மொழிகள் பேசப்படுகிறது. அதில் 6 மொழி தான் பொதுமொழி. அந்த 6ல் 1 நம்ம தமிழ் மொழி. உலகத்திலேயே இடமிருந்து வளமாக எழுதுவதில் முதன்மைக்குரியது நம்முடைய தமிழ். இன்னைக்கு நீங்கள் போய் கணினியில் உட்காந்து இயக்கினீங்கன்னா அதில் மொழி வரிசை பட்டியல்ல 2வது இடம் தமிழுக்கு தான். நேற்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ள செப்பேடையும் சேர்த்து 83% ஓலைச்சுவடி, செப்பேடு, கல்வெட்டு தமிழுக்கு உரியது. உலகத்திலேயே அதிகமான மொழிபெயர்த்தப்பட்ட 2வது நூல் என் தாத்தா உன் தாத்தா எழுதிய தெய்வப்புலவர் திருக்குறள் தான். இதற்கெல்லாம் அஸ்திவாரமாக, அச்சாணியாக ஒரு இலக்கணம் இருந்தால் தான் இலக்கணத்தினுடைய குழந்தை தான் இலக்கியம், இலக்கணத்தினுடைய குழந்தை தான் இலக்கியம். ஆனால் அந்த இலக்கணம் என்கின்ற குழந்தையே பெற்றெடுத்த தாய் யாருன்னா அகத்திய மாமுனி. தமிழுக்கு பெரிய அத்தாரிட்டி சார். இப்போ முகுந்தன் சாரோ மத்திய அரசாங்கமோ நினைக்கலாம், இவ்வளோ திட்டமிட்டு ஏற்பாடு பண்ணி தமிழ்ச்சங்கத்தில் இவ்வளோ தான் கூட்டம்னு நினைக்காதீங்க. பிக் பாஸை விட்டுட்டு இத்தனை பேர் வந்திருக்கிறதே பெரிய விஷயம். குக்கு வித்து கோமாளியை விட்டுட்டு வந்திருக்கிறதே பெரிய விஷயம். பாண்டியன் ஸ்டோரியும் பாக்கியலட்சுமியும் இனியாவையும் விட்டுட்டு வந்திருக்கிறதுக்கு கோடி நமஸ்காரம் பண்ணணும் உங்களுக்கெல்லாம். ஏன்னா கோடி ரூபாய் போட்டு கூட்டம் நடத்தினாலும் வரமாட்டேங்கிறான் சார். எல்லாரையும் அனுபவிக்க முடியாது. இன்னைக்கு இறைவனுடைய கொடுப்பினை இருந்தால் தான் இதை கேட்க முடியும். நான் நம்புகிறேன். வாழ்க்கையில் எல்லாருக்கும் துன்பம் வரும். முதல்ல எதை பற்றியும் கவலைப்படாமல் இருங்க. வாங்க, அறிவிப்பாளர் வந்துட்டார். கரெக்டாக நான் பேசும்போது கிளம்பிட்டார். எனக்கு நாக்கில் சனி. இன்னைக்கு மத்தியானம் சாரோட போய் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஒரு ரெஸ்டாரண்ட்டில். 80 வயசில் ஒரு அம்மா என்னோட செல்ஃபி எடுத்துக்கிறான். எனக்கு பசி. என்னை உனக்கு தெரியுமாம்மான்னு. என்ன எப்படி சொல்கிறேன், டெய்லி ஜீ தமிழில் உங்கள் ஜோசியம் கேட்டு தான் நான் வெளியில் கிளம்புவேன்னா. நான் விஷம் குடிச்சு செத்துருக்கணும். என்னம்மா நீங்கள் தானே அரிகேசநல்லூர் வெங்கட்ராமன்னா. இல்லைம்மா நான் ஆன்மீகம் பேசுகிற மணிகண்டன். போய் சொல்லாதீங்க, முகச்சாடை ஒரே மாதிரி இருக்குங்கிறா. நான் மணிகண்டன் நிரூபிக்கிறதுக்கு வைத்தியநாதன் சாருடைய துணை வேண்டி இருக்கும் போல இருக்கு. யார்? அட்வொகேட்டு துணை. எதை பற்றி நாங்கள் கவலைப்படுறதில்ல. அழகாக பேசிட்டு போனார். நான் இப்போ ஒன்றே பெரிய நான் ஜிமிக்ஸ்லாம் இல்லை, சின்ன 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 விஷயத்த சொல்கிறேன் பாருங்கள். அகத்தியரை பற்றி ஏன்னா கோடி ரூபா போட்டு கூட்டம் நடத்துகிறான். 2 பேர் உட்காந்துருக்கான். என்ன சார்னு, இவன் புண்ணிய கொடி, அவன் தனக்கோடி, நீ தெருக்கோடியில் பேசுகிறாங்கிறான். ஒரு ஞாயிற்றுக்கிழமை இத்தனை பேர், அதுவும் இன்றைக்கி கிரிக்கெட் மேட்ச்சு 2வது ஒன்றையை விட்டுட்டு அகத்தியரை சிந்திக்கிறதுக்கு ஒரு 100 பேர் வந்திருக்கீங்கிறதே டெல்லி தமிழ்ச்சங்கத்துக்கு கிடைத்த பெரிய வெற்றி, பெரிய வெற்றி. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பாறையை உடைக்க முடியும். முதல்ல நம்ம சின்ன விஷயம், நான் செய்தியை போகிறதுக்குள்ள அழகாக சொன்னார். ராமபிரானுக்கு ஆதித்ய கிருதியம் எங்க
பஞ்சவடியில் பர்ணசாலை அமைக்கிச்சு அங்கே தங்குன்னு சொன்னதே அகத்திய மாமுனி தான் ராமனுக்குன்னு நம்முடைய இதிகாசம் சொல்கிறது. அகத்தியர் படலம்னே உண்டு ராமாயணத்தில், சரிதானே? ஏன்னா இப்போ ஒவ்வொன்றையும் நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா ராமாயணம்லாம் சொன்னால் சண்டைக்கு வந்துடுறானுங்க. திருக்குறள் பேசினா மேடையில் கம்பன் பாட்டு தெரியலன்னா கம்பன் கழகத்தில் பேசலாம், திருக்குறள் தெரியலன்னா திருவள்ளுவர் கழகத்தில் பேசலாம். சார் எவ்வளவு பெரிய ஒரு பத்திரிகை ஆசிரியர் வந்து சொல்கிறாரு, இன்னும் நான் அகத்தியரை படிக்க வேண்டும். அதுதானே சார் அகந்தை போகிற இடம். அதான் வாரியார் சொல்வார், படிக்க படிக்க அறிவு வளர்றது இல்லையா, இவ்வளவு தெரியலேங்கிற அறியாமை தெரிஞ்சுக்கணுமா. ஒன்று சொல்லட்டுமா, ஆதித்ய கிருதையை மட்டும் கேட்கலன்னா ராவண வதமே நடந்திருக்காது. என்ன புதுசாக இப்படி சொல்கிறேன்? ஏன்னா இவர் வேற நம்ம பக்தி இலக்கியம்லாம் பேசுகிறவர்னு வேற சொல்லிட்டாங்க. யார் ராவண? முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் எக்கோடி யாராலும் வெல்லப்படாத ஆற்றலை பெற்றவன், வாரண பெருந்த மார்பும் வரையனை எடுத்த தோளும் நாரத முனிவர் கேட்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் இந்திரனுக்கு இந்திரன் சந்திரனுக்கு சந்திரன். நம்மால் யார் நடையில் நின்றிய நாயகன் அழியா அழகன் அவதார புருஷன் இந்த இரு பிறவிக்கு இரு மாதரியும் சிந்தையாளும் தொடர் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் மைவண்ணத்து அரைக்கி போரில் மலைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் ராமனை பேசுகின்ற போதெல்லாம் வைத்தியநாதன் இருப்பது எங்களுக்கு பெருமை. ஏன்னா எனக்கு இன்னைக்கு தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவன் ஆஞ்சநேயர் நெஞ்சில் ராமனை வச்ச மாதிரி பல பேர் உங்களை நெஞ்சில் வச்சுக்கிட்டு இருக்கான். இது சத்தியம். ஏன்னா இன்னும் நீங்கள் 100 வருஷம் நல்லா இருக்கணும். ஏன்னா கண்டிப்பாக என்னையெல்லாம் பயில் எடுக்க வேண்டிய வேலை வரும் உங்களுக்கு. ஆனால் நான் அதை பற்றிலாம் கவலைப்படுறதே இல்லை. ஏன் ஆதித்ய கிருதயம் மறந்துடக்கூடாது? நான் மத்தியானம் ஐயாட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். முழுப்பட ரத்தினம் செட்டியார் எழுதுகிறாரு. தமிழ்கடல் ஆசாஞா கீவாஜா பேராசிரியர் நமச்சிவாயம் போன்றவர்களுக்கு சந்தேகம்னா அவர்கிட்ட தான் கேட்பாங்க, புதுக்கோட்டைக்காரரு. ஆதித்ய கிருதயம் மட்டும் கேட்கலேன்னா ராமன் அகத்தியன்டேந்து தடுமாறி இருப்பானா. உலகத்திலேயே மிகப்பெரிய சிவபக்தன் யார் தெரியுமா? ராவணன் தான். நம்மளை மாதிரிலாம் சாமி கும்பிட மாட்டான். நம்ம எப்படி போய் வேண்டுறோம்? நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்படுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. நான் இப்படியே ஒரு மாமியை பார்த்தேன் 3 தடவை பிரதோஷத்துக்கு. கொஞ்சம் கடுப்பாகி சொன்னேன், மாமி சுவாமி அங்கே இருக்கு, ஏன் இங்கே பார்க்குறேன்னு. அது தெரியும், மாமா வாங்கி கொடுத்த செருப்பு அங்கே தான் இருக்குங்கிறா. அதில் பக்கத்தில் லேடி சொன்னா, இது தெரிஞ்சு தான் நான் பையில் போட்டு கையில் கொண்டு வந்துட்டேன்னா. எங்கே மனதை ஒருமுகப்படுத்துறதுக்கு பற்ற துறக்கிறதுக்கு கோவிலுக்குள்ளே போகிறோம். அதுவும் சில பேர் பொம்மநாட்டிகள் விளக்கு பூஜை. நான் ஒரு 10-15 நிமிஷம் பேசலாம்ல. இவர் 1 மணி நேரம், நான் நேரம் ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். அதையும் பின்னாடி கீவாஜா எழுதுறாரு, ஆஸ்பத்திரிக்கு போகாமல் ஒருத்தன் வாழணும்னா அகத்தியரை படிங்கிறார். வரேன், குறிப்போடு தான் வந்திருக்கேன். ஆனால் தீசிஸுக்கு படிக்கிற மாதிரி படிச்சிருக்கேன். இந்த கொடுத்த காசுக்கு வேலை வாங்குவாங்கம்பாங்க, அதுக்கு ஒரே இது டெல்லி தமிழ்ச்சங்கம் தான். அவர் சொன்னார் பாருங்க சார், திருப்பி திருப்பி அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு. அப்போ அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தா எத்தனை பேர்கிட்ட பேசியிருப்பார். செய்தி அவர் பேசின 15 நிமிடத்திற்கு எவ்வளவு மெனக்கெட்டிருக்காரு பாருங்க. இன்னுமே திருப்பூர் கிருஷ்ணன் சார் இன்னுமே எழுதி புகழ் வரணுமா, பேச்சு வரணுமா? உடுத்துகின்ற உடையை போல உள்ளத்தையும் பெற்றவர். ஒரு கடல் நீர் போல பேசினார் பாருங்க ஒரு 20 நிமிஷம். இன்னைக்கு கடவுள் கொடுத்த பாக்கியம். ராமனுக்காக வாதிட்டவர் பக்கத்தில் நான் உட்கார்ந்ததை பெருமையாக நினைக்கிறேன். இதெல்லாம் சத்தியம், தர்மம். மாஸ்க் போட்டு பேசினா 5 நிமிஷத்தில் அழிஞ்சிடும்னு எனக்கு தெரியும். நம்பலையே, உலகம் உண்மையை நம்பலையே. எழுதுறாரு முழுப்பட ரத்னம் செட்டியார், ஏன்டா ஆதித்ய கிருதயம் கேட்டா ராமன். ராமன் எவ்வளோ பெரிய ஒருமைப்பாட்டோடு அவன் வீணை வாசிச்சா கையில் ரத்தம் கொட்டுமா. அவனையத்தான் நம்ம அகத்தியர் ஜெயிச்சாருங்கிறது வேற விஷயம். அதுலேயும் இன்னொரு கதை சொல்லுவாங்க. வான்வெளியில் போகும்போது ராவணனை பார்க்காம போயிட்டாரு. அதில் யார் சிறந்தவருங்கிற போட்டி வந்தபோது இசையால் வென்றவர் அகத்தியர்னு ஒரு குறிப்பும் உண்டு. அப்போ அகத்தியருக்கு இசை தெரியும், வீணை தெரியும். இன்னொன்று சொல்கிறேன், உலகத்தில் எல்லாரும் போய் சொல்லுங்க,
ஆண்டவனுக்கு உரியது சமஸ்கிருதம் என்பதை மாற்றி தமிழும் உண்டது என்பதை இந்த மண்ணுக்கு சொன்ன மனிதன் அகத்தியன் என்பதை ஊருக்கு உறக்க சொல்லுங்கள் தோழர்களே, ஊருக்கு உழக்க சொல்லுங்கள். நெஞ்சில் பட்டதை நேர்பட சொல்றேன். இந்த ராமன் அம்பு போட்டான்ல, ராவணனுடைய ஒரு கை கீழே விழுந்துருச்சு, அடுத்த அம்பு எடுக்கிறதுக்குள்ள அடுத்த கை வந்துருச்சு. இவன் பரம்பொருள் திகைத்து போனான். இன்னொரு அம்பை எடுத்து தலையில போடுறான், தலை கீழே விழுந்துருத்து, அடுத்த அம்பை எடுக்கிறதுக்குள்ள தலை வந்துடுது. யாரு? அழியா அழகன் அவதார புருஷன். மையோ மரகதமோ மரிகடலோ ஐயோ இவன்னு கம்பன் எழுதினானே, அந்த ராமன் அப்படியே திகைச்சு நிற்கிறான். கடைசியில் அம்பை எடுத்து அப்படி இறைவனை வணங்கி ராவணனுடைய மார்புல போட்டானா, மலையாக இருந்த ராவணன் மண்ணோடு மண்ணாகி போனானா. அதுக்கு என்ன சொல்றாரு ரத்ன செட்டியார்? நேற்று வரை ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன் அல்லவா, ஆண்டவனை நம்மளை மாதிரி பூவை எப்படி கோச்சிக்க கூடாது. பெண்கள் விளக்கு பூஜை எப்படி பண்ணுவேல் தெரியுமா? அன்றைக்கி தான் பெரிய பட்டு புடவை பெரிய நகையெல்லாம் வெளியில் போட்டு போய் சத்தியம். நீங்கள் வேணால் பாருங்கள், பெட்ஷீட் மேலே உட்காந்துருப்பா. அங்கே சிவாச்சாரியார் சொல்வா, சிவாய நம சிவசக்தியை நம இச்சா. ஏண்டி அலமேலு, போன வருஷம் 750 ரூபா கொடுத்தோம், பெரிய லட்டு கொடுத்தா. சிவாய நம சிவசக்தியை நம இச்சாசக்தியை நம சொர்ணரூபினியே நம தீபலட்சுமி. இந்த வருஷம் பார்த்தியா செக்ரட்டரி மூஞ்சி மாதிரி இத்தனொண்டு சாத்துக்குடி. சிவாய நம சிவசக்தியை நம இச்சாசக்தியை நம சொர்ணரூபினியே நம தீபலட்சுமியை நம்ம. போன தடவை சில்வர் டப்பா, இந்த தடவை பிளாஸ்டிக் டப்பா. எல்லாம் முடிச்சுட்டு தேங்காய் மூடி மாறி இருக்கும். கடவுள் தான் இவாளுக்கெல்லாம் கூலி கொடுக்கணும்னு வருவா. எங்கே? விளக்கு பூஜையில். இந்த மனசை ஒருமுகப்படுத்தவே முடியாது. ராவணன் போய் செம்பெருமான்கிட்ட வேண்டினா எப்படிப்பட்டவன்? வானாகி மண்ணாகி வடியாகி ஒடியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யானதென்றவரை வரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேனே. மாங்கனி உடைந்து தேங்கவையில் வந்து மாண்புநல் விளைந்த வளநாடா மாந்ததவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானேன்னு நம்ம சிவபெருமானை வேண்டமே. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பின் விடைந்த ஆரமுதேன்னு சொல்கிறோமே. அந்த சிவபெருமான்கிட்ட பூவன்னா அள்ளி அள்ளி போட்டு வீணை வாசிச்சானா ரத்தம் கையில் கொட்டுமா? அதுக்கு நன்றி கடனா கையை கொடுத்தானா? ஏண்டான் தலையிலன்னா அப்படி பாதத்தில்னா காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்துருகி வேண்டுவானா? அதுக்கு நன்றி கடனா தலையை கொடுத்தான். அப்புறம் ஏண்டா இங்கே போட்டோன்னே கீழே விழுந்தான்னா? நேற்று வரை ராவணன் சிவன் சிவன் என்று தான் சொன்னான். இன்றைக்கு சிவன் என்பதை நினைக்க வேண்டிய இதயத்தில் மாற்றான் மனைவி சீதையை நினைத்த மாத்திரத்திலேயே மலையாக இருந்த ராவணன் மண்ணோடு மண்ணாகி போனான். அவனுடைய ஆதித்ய இருதயம் நினைவுக்கு வந்தது. ஒருவனுடைய அகம் சுத்தமில்லை என்றால் அவன் அழிந்து போவான், அகத்திலே போடு என்பதை அகத்திய மாமணி சொன்ன ஆதித்ய இருதயத்தை நினைத்து அம்பு விட்டான்னு ரத்ன செட்டியார் பேசுவார். எப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டிருக்கேன். இது எதுக்கு சொன்னான்னா, அந்த மந்திரம் அவ்வளோ பவர்ஃபுல். நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வைப்ரேஷன் வரும். அழகாக அவரை பற்றி அதான் சொல்கிறாங்க, 18 சித்தர்கள் இருக்காங்கல்ல, அந்த சித்தர்களுக்கெல்லாம் மூத்த சித்தர் நம்முடைய அகத்திய மாமுனி. அதுதான் அழகாக முகுந்தன் சார் சொல்லும் போது கும்பமுனி, குருமுனி, குட்டமுனி, பொதிகை முனி, மாமுனி அப்படின்னு பல பேர்களால் அவரை கொடுக்குறோம். அவருடைய சிறப்புகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். பார்வதி சிவனுடைய திருமணத்தை பார்த்த பாக்கியம் அவருக்கு உண்டுங்கிறாங்க. யார்கிட்ட அவர் ஞானம் பெற்றார்னா மறந்துடக்கூடாது. நம்ம எல்லாம் போய் நின்று வேண்டுறோம்ல கந்த சஷ்டி. சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினந்தோறும் வணங்கி வந்தேன். இருவிடிகள் திறந்து விடும் பழனி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன். பொறுமனமே பொறு அந்த ஆறுமுகத்தின் அருளாலே போயடியும் துன்பமெல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே பொன்பழனி ஆண்டவனை பொறுமைக்கும் எல்லை உண்டு. ஒருபதிலும் கூறாமல் அரியனுக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய? ஓடாமல் நடக்கிறேன், தாயாமல் பெறுகிறேன், வடிகாட்டும் ஐயா. உறவினருக்கு ஒருவரில்லை, ஓடிவா குழந்தை வேடா, ஓடி வந்து உன் பாதம் தொழுவேனே முருகான்னு நம்மெல்லாம் வேண்டமே. அந்த முருகப்பெருமானே ஞான உபதேசம் பண்ண மனிதர் யார் என்றால் அகத்திய மாமுனின்னு எழுதுறாங்க. அப்ப அவர் தமிழ் கடலா இருக்கிறதுல என்ன ஆச்சரியம்? வந்து கொட்டுது அவருக்கு. அவருடைய சிறப்புகளை நீங்க பட்டியல் போட்டு பாருங்க. அவருக்கு பல சீடர்கள் இருந்தாங்க. தமிழுக்கு தொண்டு செய்தார். காவிரியை தமிழகத்திற்கு கொண்டு வந்தார். சித்த வைத்தியத்தினுடைய மிகப்பெரிய கருவூலமாக விளங்கினார். இன்னும் சொல்ல போனால் இலங்கை வேந்தன் ராவணனை தன்னுடைய இசையால் வீணையால் வென்றார். இன்னும் சொல்ல போனால் ராமபிரானுக்கு சிவகீதையை சொன்னார் என்று அவருடைய பட்டியல்களை அப்படியே வரிசையாக போட்டுட்டு போகிறாங்க. நான் ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
ஐயா அவர்கள் நிறைய விஷயம் தொட்டி காட்டினார். இந்த சித்தர்கள் வரிசையில் மறந்துடக்கூடாது, சிவவாக்கியருக்கு ஒரு இடம் உண்டு, கொங்கண சித்தருக்கு ஒரு இடம் உண்டு, பாம்பாட்டி சித்தருக்கு உண்டு, நம்முடைய திருமூலருக்கு உண்டு, கருவூராருக்கு உண்டு, கோரக்கருக்கு உண்டு, இடைக்காட்டாருக்கு உண்டு. அவங்க மட்டும்தான் பணி நிமித்தமாக போகிறாங்க. அவங்கள அனுப்புகிறேன்னு 5 பேர் போயிடாதீங்க. ஏன்னா எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, நான் வெளிப்படையாக இந்த தலைப்பில் இவ்வளவு தூரம் உட்காந்து கேட்குறதே பெரிய வெற்றி தான். ஏன்னா இன்றைக்கி அப்படி உலகம் மாறிப்போச்சு. நான் மீண்டும் சொல்கிறேன், சிவவாக்கியர், கொங்கண சித்தர், பாம்பாட்டி சித்தர், இடைக்காட்டார், திருமூலர், கருவூரார், கோரக்கர், இந்த சித்தர்கள் வரிசையில் இருக்கக்கூடிய அத்தனை சித்தர்களுக்கும் முதன்மை சித்தர் நம்முடைய அகத்தியர். அதுலேயும் குறிப்பாக சிவவாக்கியரும் இடைக்காட்டாரும் பல இடங்களில் அகத்தியரை பதிவு செய்கிறார்கள். அதில் என்ன மெயின் சப்ஜெக்டுன்னா, எங்கெல்லாம் நீங்கள் அகத்தியரை ஆன்மீகம் என்பது ஒரு மதம்னு நம்ம நினைக்கிறோம் சார், இல்லை, அது ஒரு வாழ்வியல் முறை என்பதை இந்த மண்ணுக்கு சொன்னவர் அகத்தியர். ஆன்மீகம் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு வாழ்வியல் முறை. யோக கலாச்சாரம் என்பது நம்முடைய வாழ்க்கையோடு இரண்டரை கலந்தது. அது இன்னைக்கு வாகன வசதியெல்லாம் இருக்குது. நினச்சா காலையில் சென்னையில் இருக்கோம், சாயந்தரம் டெல்லியில் இருக்கோம், நாளைக்கு வெளியூர் போகிறோம். எதுவுமே இல்லாத காலத்தில் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று பயணப்பட்டு இந்த சித்த மருத்துவத்தையும் யோகக்கலையையும் ஒரு மிகப்பெரிய பரப்பிய பெருமை அகத்திய மாமுனிக்குத்தான் உண்டு. அதில் எந்த மாறுபட்ட கருத்துமே இல்லை. அது இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே, அதுவும் தென் தமிழர்கள் மறந்துடக்கூடாது. நம்ம சாப்பிடும்போது தரையில் உட்காந்து தான் சாப்பிடுவோம். ஒரு தேர்த்தம் வாங்கும் போது இப்படி பண்ணுவோம், ஒரு சடாரி வாங்கிக்கும் போது இப்படி பண்ணுவோம். எப்படி உட்காரணும், எப்படி குளிக்கணும், எப்படி உட்காரணும், எப்படி நிமிரணும், எப்படி ஒருத்தரை வரவேற்கணும், இது எல்லாமே வாழ்வியலோடு கடந்த இந்த முத்திரைகள் இருக்குது பாருங்க. இந்த முத்திரைகளை இந்த மண்ணுக்கு அறிமுகப்படுத்தியவரே அகத்திய மாமுனி தான். அதனால தான் நம்முடைய வாழ்க்கை சார். நான் இன்னொன்று இதை விட எளிமையாக சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் அகத்தியர் புத்தகத்தை படிச்சுட்டா டாக்டர் வீட்டுக்கு போக வேண்டாம். ஏன்னா டாக்டர் வீட்டுக்கு போய் நோய் வந்துடுது. நான் சொல்கிறது பொய் இல்லை. நீங்கள் வேணால் நாளைக்கு போய் பாருங்கள். முதல் வார்த்தை சொல்லுவார், மூச்சை இழுத்து விடுங்கம்பார். நம்ம சொல்லணும், சார் நான் விட்டுறக்கூடாதுன்னு தான் இங்கே வந்திருக்கேன். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் டாக்டர் வீட்டில் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். நாக்கை நீட்டுங்க, கண்ணை காட்டுங்க, பின்னாடி திரும்புங்க, அப்புறம் பசக்குன்னு அமுக்கிட்டு இப்போ எனக்கு என்ன பண்ணுதும்பார். இவ்வளோ நேரம் அவர் என்ன பண்ணாருன்னு நம்ம கேட்க முடியாது. சார் 3 நாளைக்கு உள்ளேருந்து நர்ஸு வந்தது, அம்மா டாக்டர்னு என்னைய பேசவே விடலை சார். வாயில் தெர்மாமீட்டர் வச்சு எக்ஸ்ரே எடுத்து இசிஜி எடுத்து 5000 ரூபா பில்லு சட்டையை அக்கிளில் வச்சுருக்கேன். உள்ளேருந்து டாக்டர் வந்தார். என்ன மணிகண்டன்னாரு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு மார்ச் 13ஆம் தேதி சதாபிஷேகம், பத்திரிக்கை கொடுக்க வந்தேன் சார் அப்படின்னு. புரிஞ்சு கை தட்டின 13 பேருக்கு நன்றி. ஏன் தெரியுமா, நம்ம எல்லாமே இன்னைக்கு நோய் வந்துருச்சு. எல்லா நோய்களுக்கும் மருந்து வேண்டுமென்றால் நீங்கள் அகத்தியருடைய நூலை படியுங்கள். அதுதான் நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வங்கிறதுக்கு என்னால் ஆதாரபூர்வமாக சொல்ல முடியும். ஏனென்றால் இந்த சித்தர்களினுடைய மாமுனி அகத்தியம் அதைத்தான் நமக்கு அப்படியே வரிசையாக சொல்லுது. இன்னொரு சிறப்பு சொல்கிறேன் பாருங்க. முருகப்பெருமான்டேந்து அவர் தமிழ் உபதேசம் பெற்றார்னு கீவாஜாவை பற்றி சொன்னதுக்காகவே திருப்பூர் கிருஷ்ணன் சாருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. கீவாஜா அகத்தியரை பற்றி கொடுக்குறார். அதாவது 3 பேர் அகத்தியரை பற்றி ஒரு அற்புதமான புத்தகம் எழுதியிருக்காங்க. சிவபாரதி அப்படின்னு ஒருத்தங்க 18 சித்தர்களுடைய வாழ்க்கையை குறித்து 144 பக்கத்துக்கு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஜெகதா அப்படிங்கிறவங்க அகத்தியருடைய வாழ்வும் ரகசியமும் அப்படின்னு ஒரு புத்தகம், 183 பக்கம். இந்த ரா கணபதி யாருன்னா சாதாரண மனிதர் இல்லைங்க, மகா பெரியவர். சொல்ல சொல்ல தெய்வத்தின் குரலை எழுதியவர்.
நிறையா பேருக்கு தெய்வத்தின் குரல் எத்தனை பாகம்னே தெரியாமல் பெரியவரை பற்றி தப்பாக பேசுகிறான் பேடையில். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் படிச்சுட்டு பேசுங்க, எந்த ஆர்கியூமெண்ட்டும். அந்த ரா கணபதி அகத்தியரை பற்றி கிட்டத்தட்ட 346 பக்கம் எழுதியிருக்காரு. அதுலேயும் என்ன சொல்லியிருக்காரு, அவங்க இல்லாமல் சிவன் சாகரம் பெரியவருடைய தம்பியுடைய அமைப்பு பேரில் அதை தொகுத்திருக்காங்க. இன்னும் அகத்தியரை பற்றி நிறைய செய்திகள் இருக்குது, தொகுக்க வேண்டியதுன்னு எழுதுகிறாங்க. நம்ம படிக்கிறதில்ல, கேட்கறதில்ல, எதையும் சொல்கிறோம். அகத்தியரை நீங்கள் படிக்க 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 இன்னொன்று ஏன்னா அந்த ஸ்லேடை சொன்னீங்க பாருங்க, கீவாஜா இன்னமே உண்மையான நகைச்சுவை வேந்தர்னா கீவாஜா தான். நான் கம்பன் கழக தலைவருக்காக சொல்கிறேன். சென்னையில் சாயந்தரம் 7 மணிக்கு ட்ரெயினில் ஏறுவாராம், காலையில் 4 மணிக்கு திருச்சிக்கு போய் இறங்குவாராம். அப்போல்லாம் போட் மயில் தான், அந்த கரி இன்ஜின் போட்டு தான் வண்டி போகும், ஐயாவுக்கு தெரியும். ஆர்கனைசர் நேராக மாலையை எடுத்துக்கிட்டு போனாராம். மாலையை போட்டு எலுமிச்சம்பழம், அப்போல்லாம் பேச்சாளர்களை ஸ்டேஷனுக்கே போய் ரிசீவ் பண்ணுறது பழக்கம், இது புரியும்னு நினைக்கிறேன். உடனே முகுந்தன் சார் சொல்கிறார், அப்போ பேச்சாளர்லாம் படிச்சுட்டு வந்தால் போனோம், இப்போ தான் 13 ஜோக்கை வச்சு ஓட்டுறீங்களேங்கிறாரு. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த அகத்தியரை பற்றி அவர் பேசினார்ல, இதுதான் சார் பேச்சு, இதுதான் நாட்டுக்கு உண்மையான தலைமை தாங்க வேண்டியவர். ஆண்டவனாக பார்த்து அமைச்சிருக்கான். அவருடைய பேர குழந்தைக்கு தாத்தான்னா இருப்பாருங்க, அகத்தியருடைய தாத்தா வந்தார்னா இருப்பாருங்க. இதில் ஈடுபாடு இல்லாதவங்க இந்த மேடைக்கு வர முடியாது. இந்த மேடைங்கிறது கோவிலினுடைய கருவறைக்குள்ளே நின்று பேசுகிற மாதிரி. இப்போ கீவாஜாக்கு வரேன். மாலையை போட்டோன்னே அவர் சொன்னாராம், காலையிலே மாலை வந்தது என்னாராம். ஒரு வீட்டுக்கு டிஃபன் சாப்பிட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போல்லாம் கதவு இல்லை, வாசலில் ஒரு புடவை தான் கதவு மாதிரி. அப்படி தள்ளி விட்டுட்டு உள்ளே போனோன்னே, இதான் வாயில் புடவையோன்னாராம். சாப்பிட்டு முடித்து மேடைக்கு வந்தாராம். அவர் அறிமுகப்படுத்தின ட்ரெஷரர் 1 மணி நேரம் பேசினாராம் கீவாஜாவை பற்றி. நானும் அவரும் கூட படித்தவர், என் கூட படித்தவர். அவர் சபைக்கு வருவது 3ஆம் தரம். அவருக்கு சொல்லின் செல்வர் என்ற பட்டம் உண்டு. 1 மணி நேரம் பேச்சு கூட்டத்தை விரட்டியிருக்காரு. கீவாஜா மைக்கிட்ட போய் சொன்னாராம், நானும் அவரும் கூட படித்தவர், ஆனால் என்னை விட கூட படித்தவர் என்பதை காட்டுவதற்கு வரவேற்புரை 1 மணி நேரம் பேசினார். நான் இந்த சபைக்கு வருவது 3ஆம் தரம், என் பேச்சு முதல் தரமாக இருக்கும். எனக்கு சொல்லின் செல்வர் என்ற பட்டம் உண்டு என்றார். நான் சொல்லின் எல்லோரும் வீட்டுக்கு செல்வர். அந்த கீவாஜா எழுதுகிறாரு, அகத்தியர் மிகப்பெரிய தமிழ் கடல் என்றும் கடலை விழுங்கியவர் என்றும் மடை திறந்த வெள்ளம் போல தமிழை நூற்களை தந்தவர் என்றும் சொல்கிறார்கள். அதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை. ஏன் என்றால் முருகப்பெருமானிடம் ஞானத்தை பெற்றவர் அல்லவா அவர். தமிழுக்குரிய கடவுள் முருகன் தானேன்னு எழுதுகிறார். அகத்தியர் இவ்வளவு அதிசயங்கம் பண்ணுறதில்ல சார். ஈசனுடைய அன்பை பெற்றவர். ஈசன் பார்வதி தேவியினுடைய திருமணத்தை ஈசன் பார்வதியினுடைய கையில் கங்கணம் கட்ட வேண்டும் என்பதை கங்கணம் கட்டி கொண்டு வேலை பார்த்திருக்கிறவர் அகத்தியர். அவருடைய முகன் முருகப்பெருமான் இடத்துல. முருகன் எப்பேற்பட்ட தமிழ் கடவுள். அவன் வைதாரையும் வாழ வைப்பான். அவன் வைதாரையும் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்க 2 பேருக்கும். முகுந்தன் சாருக்கு சேர்த்து சொல்றேன், வைதாரையும் வாழ வைப்பான் அகத்தியன். எப்படி கீவாஜாவே விளக்கம் சொல்கிறாரு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். அங்கே ஒருத்தர் பார்க்குறாரு, 3 தடவை சொல்லியிருக்க முடிப்பேன்னு. நான் ஒன்று சொல்லட்டுமா? இன்றைக்கி பெரிய ஸ்டாரே இருந்தாலும் 3 நிமிஷம் டிவி பார்க்க மாட்டேங்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அகத்தியரை பற்றி ஒரு கூட்டம் இவ்வளவு ஒழுக்க கட்டுப்பாட்டோடு நடந்திருக்க, இதுவே பெரிய வெற்றி. பெரிய வெற்றி. இங்கே யாரும் ஜிமிக்ஸ் பண்ணலை, எந்த கவர்ச்சியும் கிடையாது. இயல்பாக அவங்கவுங்க மனசுலேருந்து பேசியிருக்காங்க. நம்முடைய கீவாஜா எழுதுகிறாரு, சூரபத்மன்ட்ட போய் சொல்கிறாங்க, முருகன் உன்னை அழிக்க பிறந்திருக்கான்னு. கடைப்பல் முடைக்காத பாலகனவன், கார்ச்சிலம்பு அணியாதவன், நடை பயில்பவன் ஏளனம் பேசினான் சூரன். ஆனால் சம்ஹாரத்தில் என்ன பண்ணுறோம்? அவனை அழிப்பதற்கு பதிலாக அருள் பாலித்து முருகனுடைய வாகனம் மயிலாகவும் சேவர் கொடியாகவும் மாற்றி அவரை திட்டினவனையும் வணங்க வச்சவர் முருகன். இன்னொன்று சொல்லட்டுமா? வள்ளி எப்படி சொன்னா? முருகான்னா நம்மால் போய் காதலிச்சான் முருகன்.
போடா காடா மூடா வாடான்னா, போடா காடா மூடா வாடான்னா. அவளை கூப்பிட்டு மனைவியாக்கி தன்னையை கும்பிட்றவங்களை எல்லாம் வள்ளியும் சேர்த்து வணங்க வச்சவர் முருகன். இதுக்கு கீவாஜா அவர் விளக்கம் சொல்லுவார். அதை திருச்சி ராதாகிருஷ்ணன் இன்னும் பிரமாதமாக சொல்வார். அதை சுவைக்காக உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்கு. ஏன்னா 2 எழுத்து ஜாம்பவான். இன்னொன்று எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழித்து டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் தான் 2 துருவமான எழுத்தாளர்களை ஒன்று சேர்த்து ஒன்றா உட்காத்தி வைக்க முடியும். இல்லை சார், இவர் ஒரு பெரிய ஜாம்பவான், அவர் சார் இன்னைக்கு என் ஃப்ளாட்டில் 300 பேர் குடியிருக்கான் சார். நான் ஊருக்கு போய் பேசிட்டு வர்றது அடுத்தவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. முந்தானேற்று ராத்திரி ஒருத்தன் கதவை தட்டுறான் 1:45. என்ன சார் அப்படின்னு. சார் உடம்பு பார்த்துங்க சார், 15 நாளாக ஊராக போகிறீங்க. ஏங்க அண்ணன், உங்களுக்கு தெரியுமா நம்ம சி பிளாக் கிருஷ்ணமூர்த்தி 2 நாளைக்கு முன்னாடி ராத்திரி 2:30 மணிக்கு தொண்டை கரகரன்னு சொல்லியிருக்கு. ஒய்ஃப் பால் வச்சு கொடுக்கறதுக்குள்ளே போயிட்டார் சார், சங்கு ஊதிட்டான். இதை எதுக்குடா 1:30 மணிக்கு என்கிட்ட சொல்கிறேன்னு நான் கேட்க முடியுமா? அவனுடைய நோக்கம் நான் வெள்ளை சட்டை போட்டு வெளியூர் போகக்கூடாது. அப்புறம் நான் சொன்னேன், நான் போயிட்டா கூட என் ஒய்ஃப் பேரில் இன்சூரன்ஸ் வச்சுருக்கேன்னு. அதுக்கும் அவன் சொல்கிறான், இன்சூரன்ஸ்லாம் முன்னாடி மாதிரி இல்லையா, இப்போ நாமினியே வாங்க முடியாதாங்கிறான். அவனுடைய ஒரே நோக்கம் 1:30 மணிக்கு என்னையை க்ளோஸ் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறான். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, 10 பேர் நீங்கள் வளர்ந்தீங்கன்னா கவுக்க தான் பார்ப்பான். அதுக்காக நம்ம எந்த காரியமும் செய்யாமல் இருக்கக்கூடாது. அவர் எழுதுகிறார், கீவாஜா அழகாக சொல்லுவார். அதை ராதாகிருஷ்ணன் இன்னும் பிரமாதமாக சொல்லுவார். சிம்லான்னு இருக்குல்ல, தாராதேவின்னு ஒரு இடம், அங்கே விஞ்சில் தான் போகணுமா. கந்தபுராணம் சொல்கிறதுக்காக 6 நாள் போனாராம். 6ஆவது நாள் அந்த விஞ்சில், பழனியில் போகிற விஞ்சி மாதிரி 4 பேர் உட்கார்ற இடத்துல 6 பேர் ஒருத்தர் தள்ளி உட்காந்தாங்களாம். இவர் காலை ஒருத்தர் நறுக்குன்னு மிதிச்சிட்டானா. அவன் மிதித்த இடம் ஷூ. அந்த ஷூவில் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு லாடம் அடிச்சிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஷூ. அவர் வலியை விட தமிழன்ட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குது, திட்டி தீத்துருவோம். நீ எல்லாம் நல்லா இருப்பியா, சொல்லிட்டு வந்தியா, அவனுக்கு கண்ணு காலில் வச்சுருக்கணும், எல்லாம் திட்டாராம். ஏன் திட்டினேன்? அவனுக்கு தமிழ் தெரியாதுங்கிற நம்பிக்கையில் திட்டேன் சொல்கிறாரு. எல்லாம் திட்டி முடித்தோன்னு போக வேண்டிய இடம் வந்ததான். விஞ்சு கதவு திறந்தோன்னே 4 பேர் இறங்கினோன்னே இவர் இறங்கணும்ல, திருப்பி மிதிச்சிருவானேன்னு இப்படி நின்று நீங்கள் இறங்கணுங்கிறதுக்காக வழி இப்படி விட்டாராம். அந்த மிதித்தவன் சொன்னானா, ஐயா நீங்கள் இறங்குங்க, நான் அப்புறம் இறங்குறேன்னு நானா. அந்த வழியை விட இப்போ வழி ஜாஸ்தி ஆகிடுதான். என்னப்பா உனக்கு தமிழ் தெரியுமான்னு கேட்டாரா. என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க, நான் சேலத்து பக்கத்தில் தான் இருக்கேன், ஆத்தூரில் இராணுவத்துக்கு ஆள் எடுத்தான்னு சேர்ந்துட்டேன். ட்ரைனிங் பீரியடு 2 வருஷம் இங்கே கொண்டு வந்து போட்டாங்க. முதல் 2 வருஷத்தில் விடுப்பே கிடையாது. ஆனால் என்னுடைய கூடாரத்தில் சுற்றி வேறு பாஷை பேசுகிறவன், எனக்கு தமிழே கேட்கல, 2 வருஷமாக மன சங்கடமாக இருந்தேன். நீங்கள் மிதித்து என்னை திட்டினது எனக்கு அவ்வளவு இன்பமாக இருந்தது, இன்னும் 4 வார்த்தை திட்டமாட்டீங்களான்னு நான் நினச்சேன். அதுக்குள்ளே நீங்கள் திட்ட நிறுத்திட்டீங்க. நமக்கே இப்படின்னா அப்போ முருகனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த முருகன்கிட்ட பாடம் கேட்டவர் அகத்தியர்னு எழுதுகிறாங்க. அதே மாதிரி அவர் சொன்னார்ல, நீங்கள் தயவு செய்து அகத்தியர் எத்தனை நூல் எழுதியிருக்காங்கங்கிறத என்னால் பட்டியல், அகத்தியர் வெண்பா, அகத்தியர் திரட்டு, அகத்தியர் வைத்திய கண்ணாடி, அகத்தியர் வைத்தியம் 1500, அகத்திய வைத்திய சிந்தாமணி, அகத்திய செந்தூரம் 300, அகத்தியர் நாடி சாத்திரம், சிவகாலம், சக்தி சாலமும், சண்முக சாலம் அப்படின்னு புத்தகத்தை பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கிறபோது கணபதி அண்ணா சொல்கிறார், அகத்தியர் என்பவர் 1000 சாதனைகளை படைத்தார் என்பதை விட வாசித்திருக்கிறார், படிக்கும் பழக்கத்தை இந்த மண்ணுக்கு புகுத்தியவர் அகத்தியர்னு எழுதுறார். அப்ப தமிழ் சமூகம் என்ன தெரிஞ்சுக்கணும்? வாசிக்கணும். இன்னைக்கு எல்லாருக்கும் ஃபேஸ்புக் தெரியுது, ட்விட்டர் தெரியுது, இன்ஸ்டாகிராம் தெரியுது, ஆனால் 15 நிமிஷம் படிக்க தெரியல. அதானே சார், கோச்சிக்காதீங்க. எங்கள் பாட்டி மண்ணில் விளையாண்டா திட்டுவா, ஏன்னு சரங்கு வரும்பா. உங்கள் பிள்ளைங்களோ உங்கள் பேர பிள்ளைங்களோ மண்ணில் விளையாண்டா விளையாட சொல்லுங்கள். சரங்கு வந்தால் மருந்து போட்டுக்கலாம்,
10 வயசு வரைக்கும் குழந்தை செல்ல விளையாண்டா குழந்தையே மண்ணா போயிடுமோன்னு நான் பயப்படுறேன். படிப்பறிவே இல்லாத என் பாட்டி சொல்லுவா, சார் 6:30 மணி ஆச்சு, வீட்டில் விளக்கு வச்சாச்சு, கொல்லை பக்கம் கதவை சாத்து, வாசப்பக்கம் கதவை துற, மகாலட்சுமி வர்ற நேரம், உங்கள் அப்பா வருவான், பெல்ட்டால் உரிப்பான், படிக்கிற மாதிரியாவது நடிம்பா. படின்னு சொல்ல மாட்டா, படிக்கிற மாதிரியாவது நடிம்பா. நம்ம புஸ்தகத்தை மாற்றி வச்சு படிக்கிற மாதிரி உட்காந்துருப்போம். இப்போ படிக்கும் பழக்கங்கிறது விட்டு போச்சு. அகத்தியரை பற்றி அவ்வளவு நூல் இருக்கு. நான் திருப்பி எங்கள் பாட்டி ஒன்று கொலம்பியா யூனிவர்சிட்டியில் போய் MBA படிக்கலை, ஆனால் என் பாட்டி சொல்லி கொடுத்தா, இப்படி படியில் உட்காந்துருந்தா என்ன பாட்டி செய்கிறேன்னு, ஊசியில் நூல் கோக்குறேன்னா, இந்த ஜென்மத்தில் கோக்க முடியாதுறான்னு. ஏண்டான்னா, ஊசி கீழே விழுந்து 3/4 மணி நேரம் ஆச்சு, நீ வெறும் நூலையே கோத்துக்கிட்டு இருக்கேன்னு. அப்போ ஊசி எடுத்து கொடுன்னா கொடுத்துட்டேன், நூலை கொடுன்னா கொடுத்துட்டேன், காதை கொடுன்னா நான் என் காதை கொடுத்தேன். உன் காதை இல்லைடா, ஊசியினுடைய காதுன்னா. ஊசிக்கு ஏது பாட்டி காதுன்னு? சின்ன ஓட்டை இருக்கு பாரு, அதுக்கு பேர் காதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நூலை விட்டுட்டு என் பாட்டி சொன்னால், படிப்பறிவு இல்லாதவ, ஊசியினுடைய காதில் நூல் போனால் சட்டையின் கிழிசல் சரி செய்யும், இறைவன் தந்த காதுகளில் அறநூல்கள் போனால் உன்னுடைய மனக்கிழிசல்கள் சரி செய்யப்படும். நூலை படியுங்கள் சங்கத்தமிழ், நூலை படியுங்கள். நான் இன்றைக்கு சொல்கிறேன், அந்த 12 மாணவர்கள் சொன்னாரே, புலஸ்தியர், தேரையர், அதெல்லாம், அதற்கெல்லாம் தலைமானவராக இருந்தவர் தொல்காப்பியர். தொல்காப்பியம்னு ஒன்று இல்லைன்னா பல விஷயங்கள் நமக்கு இல்லை. ஆனால் இந்த தொல்காப்பியத்திற்கெல்லாம் அத்தாரிட்டி எதுன்னா, இந்த அகத்திய மாமுனி எழுதிய முதல் இலக்கண நூல் அகத்தியம். அப்ப நம்ம எப்போதுமே மூலவரை விட்டுறோம். அவருடைய திருமாலின் அவதாரமான ஆயில்ய நட்சத்திரத்தில் அவர் தோன்றியதாகவும், மாசி மாதம் பிறந்ததாகவும், 4 யுகம் 48 நாள் வாழ்ந்ததாகவும் சரித்திரம். எத்தனை நாள் வாழ்ந்தார் என்பதல்ல, அதுலேயும் 2 செய்தி சொல்கிறாங்க. திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மநாபசாமி கோவிலினுடைய பகுதியிலையும், கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் ஆலயத்திலையும் அவர் சமாதி இருப்பதாக இருவேறுபட்ட கருத்துக்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கும் பொதிகைன்னா, அப்படி போகிற போக்கில் சார் சொன்னார், தினமணி ஆசிரியர், நீங்கள் அங்கே போய் பாருங்கள், தென்றலும் தேனும் சுவைமிகு களிரும் காணாரும் ஓங்கி வளர்ந்த மரமும் சந்தன தருவும் கடல் முத்தும் கட்டி தங்கமும் வீட்டிற்கு ஆவணங்களும் வேட்டைக்கு வேங்கையினும் நிறைந்த, உண்மையிலேயே தமிழகத்தினுடைய ஒரு வளர்ச்சி எழுச்சியான பகுதி எதுன்னா இன்றைக்கும் பொதிகை மலை தான். அங்கே எப்போதும் நீர் வதத்து இருக்கும், ஒரு சலசலப்பு இருக்கும், ஒரு கிளுகிழுப்பு. நீங்கள் அங்கே போனீங்கன்னா மனசு ஓவராயில் பண்ண மாதிரி இருக்கும். அதற்கு காரணம் அகத்திய மாமுனி அங்குதான் வாழ்ந்தார், வாழ்ந்திருக்கிறார், நடந்திருக்கிறார், அங்குதான் புறையோடி இருந்திருக்கிறார் என்பதற்கான ஆதாரக்கூறு நிறைய இருக்கு. அவர் எல்லாத்தையும் சொல்லினார். ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்கின்றேன். இந்த கல்லடைப்பு, மலச்சிக்கல், கண்படலம், குரல்வடம், இருமல், குஷ்டம், பித்தம், மூலவாய்வு, நீரழிவு, காசநோய், வாந்தி பேதி, கடைசியாக எழுதுகிறாங்க, அத்தனை நோயையும் சுத்தப்படுத்துவதற்கான சித்த மருத்துவத்தை இந்த மண்ணுக்கு தந்த மாமுனி அகத்திய மாமுனி. அதற்கப்புறம் காவேரியை தமிழகத்துக்கு கொண்டு வந்தார். எப்படி சித்த மருத்துவம் அது செய்வாங்களாம், அந்த இலைகளை பெரிக்கின்ற போதே அகத்தியர் சாபம் நசி நசி அப்படின்னு சொல்லிட்டு தான் மருந்தை கசக்குவாங்களாம். அகத்தியர் சாபம் நசி நசி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மருந்தையே தயார் பண்ணுவாங்களாம். அதை விட சிவன் பார்வதி தேவியை திருமணத்தை நடந்து வைத்தவர். அவர் விந்திய மலையிலேருந்து எல்லாரும் ஒரு சேர போனதுனால தென் தமிழகம் தாழ்ந்ததாகவும் அவர் வந்து சமப்படுத்தியதாகவும் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் அகத்தியர் தான் தமிழுக்கு காவலர், அகத்தியர் தான் தமிழுக்கு முதல் பாவலர். 16 வகை போற்றிய சொல்கிறாங்க, அதை தான் சொல்லி நிறைவு செய்யணுமா. அகத்தியரை எங்கே பேசினாலும் தேவாதி தேவர்களை காத்தவா போற்றி, சிவசக்தி திருமணம் நடத்தி வைத்தவா போற்றி, தென் திசை வடதிசையை சமப்படுத்தியவா போற்றி, விந்திய மலையின் அகந்தையை அழித்தவா போற்றி, குருமுனி போற்றி, சித்த வைத்தியர்களின் சிகரமே போற்றி, இசைஞான பேரொளியை போற்றி, லோப முத்திரையை தந்தவா போற்றி, காவிரி தந்த கருணையை போற்றி, அகத்தியம் தந்த பெருமானை போற்றி, இசையால் ராவணனை வென்றவா போற்றி, ராமனுக்கு சிவகீதையை சொன்னவா போற்றி,
இன்னல்களை தீக்கி இன்பம் தந்து அகத்தை சுத்தப்படுத்தும் அகத்தியா போற்றி போற்றி, 5 இலக்கணம் தந்த அகத்தியரே, சித்த வேட்கை கொண்ட சிவயோகியே, கடலுண்ட காருண்யரே, கும்பமுனியே, குருவே சரணம் சரணம்னு சொல்லிட்டு அகத்தியருடைய மூல மந்திரத்தை எந்த கூட்டத்திலையும் சொல்லணுமா? ஓம் ஸ்ரீம் க்ரீம் அகத்திய சுவாமியே போற்றி போற்றி அப்படின்னு சொன்னால் அந்த இடத்திற்கு அகத்தியர் வருவதாகவே ஐதீகம் என்று ஒரு பதிவு செய்கின்றார்கள். இவை எல்லாவற்றையும் விட நமக்கு அத்தாரிட்டி யாருன்னா எங்களை போன்றவர்களுக்கு பாரதி தான். பாட்டு திறத்தாலே இவ்வையகத்தை பாலித்திட்ட உண்மையான நெருப்பு கவிஞனவன், நெஞ்சில் பட்டதை நேர்படச் சொல்கின்றவன். அந்த முண்டாசு கவிஞன் அகத்தியரை பற்றிய குறிப்புகளை பதிவு செய்கின்றார். 10,000 பாட்டை சத்தாக தந்த கம்பனுக்கு இங்கு இன்னும் வித்தாக வில்லைம்பாங்களே, அந்த கம்பன் அகத்தியனை பற்றி பதிவு செய்கின்றான். உண்மையிலேயே நம்முடைய தமிழ் சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும், அகத்திய மாமுனியினுடைய அரும்பணி என்பது உண்மையிலேயே ஒரு அகல் விளக்கை போன்று. எனக்கு ஆர்ஜின் விளக்கில் உடன்பாடு கிடையாது, ஆனால் அகல் விளக்கு 1000 விளக்குகளை ஏற்றி வைக்கும். அதுபோல தமிழுக்கு 1000 விளக்குகள் இன்றைக்கு எரிவதற்கு அகத்தியனே அகல் விளக்கு என்பதை சொல்லி, உண்மையிலேயே நம்முடைய மத்திய அரசாங்கம் மிகுந்த நேர்த்தியோடு ஒரு பொறுப்புணர்வோடு சமூகத்திற்கு நல்லதை கொண்டு போக வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நெறியோடு செய்திருக்கக்கூடிய இந்த பணி எல்லா தமிழ்ச்சங்கங்களுக்கும் பரவட்டும் என்று சொல்லி, எங்களுடைய தினமணி ஆசிரியர் சொன்னது மாதிரி எல்லாமே சிறப்புத்தான் என்றாலும் பொற்குடத்திற்கு பொட்டு வச்ச மாதிரி டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் தொடங்கி இருப்பது என்பது ஒரு மகத்தான படி. நான் வெறும் சக்தி பெருமாள் சாருக்கும், முகுந்தன் சாருக்கும், பொருளாளருக்கும், வந்தவங்களுக்கும், திருப்பூர் கிருஷ்ணன் சாருக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் மட்டும் நான் நன்றி சொல்லலை. எங்களை இருந்து நாளை வரை வழியனுப்பக்கூடிய தமிழ்ச்சங்கத்து பணியாளர்களுக்கும் சேர்த்து உங்களுடைய கைத்தட்டை ஒரு நிமிடம் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி, மீண்டும் நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திப்பேன். அடுத்த ஆண்டு கம்பன் விழாவில் பெருமாள் சாருடைய அழைப்பின் பேரில் முகுந்தன் சாரோடு சிந்திப்பேன். நன்றி, வணக்கம். அருமையான தமிழ். அவர்களின் தமிழை கேட்க கேட்க இன்னும் பலமுறை கேட்க வேண்டும், இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆவல் அதிகரிக்கிறது. ஆனால் அவர் மணிகண்டன் சார் சொன்னது போல் இன்னும் பலமுறை இங்கு வந்து தமிழ்ச்சங்கத்திற்கு நிறைய பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுது நன்றியுரை வழங்க வருகிறார் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் திரு பி. ரங்கநாதன் அவர்கள். மணிகண்டன் சார் பேசும்போது இப்போ சொன்னார், நம்ம வந்து இங்கே கூடியிருக்கிற கூட்டம் வந்து ஒரு கட்டுப்பாடான ஒழுக்கமான கூட்டம், அதனால தான் இவ்வளோ தூரம் இருந்து கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நன்றியுரையும் கேட்டுவிட்டு செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அகத்தியர் தமிழ் மொழிக்கு ஆற்றிய பங்களிப்பு அப்படிங்கிற தலைப்பில் எந்த விதமான ஒரு ஆச்சரியமும் நமக்கு இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நாம் வந்து ஏற்கனவே திரைப்படங்கள் மூலமாகவும் சில செவி வழி ஆன்மீக செய்திகள் மூலமாகவும் ஓரளவுக்கு கேட்டிருக்கோம். திருவிளையாடல் படத்திலே ஒரு வசனம் வரும். இந்த தருமிக்கும் சிவாஜிக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கும்போது அப்போ சொல்லுவார், இந்த நக்கீரர் சொல்லுவார், இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ்ச்சங்கத்திலே பிழையான பாட்டிற்கு மன்னவர் பரிசளிக்கிறார் என்றார், அதற்காக வருத்தப்படுவனும் அடியேன் தான் அப்படின்னு சொல்லுவார். இப்போ அந்த இதுலேயே வந்து அகத்தியர் வந்து எந்த அளவுக்கு தமிழுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சின்ன சின்ன விஷயங்களாக நமக்கு வந்திருக்கு. இன்றைக்கி வந்து அதை கொஞ்சம் டீட்டெயிலாக நிறைய தகவல்களை கொடுத்து இலக்கியத்திலிருந்தும் மற்றபடி அவருடைய ஒர்க் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பற்றி சென்னையிலேருந்து வந்திருந்த 2 பேச்சாளர்களும் மிக அருமையான தகவல்களை நமக்கு கொடுத்தார்கள். அவர்களுக்கு தில்லி தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மணிகண்டன் சார், நான் டெய்லி ஆதித்ய ஹிருதயம் படிச்சுட்டு இருக்கேன் ஏற்கனவே, உங்களுக்காக நன்றி. அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்த தினமணி ஆசிரியர் திரு கே. வைத்தியநாதன் அவர்களுக்கும் முன்னிலை வகித்து வாழ்த்துரை வழங்கிய உச்ச நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் பத்மஸ்ரீ திரு CS வைத்தியநாதன் அவர்களுக்கும் தில்லி தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்த டாக்டர் கலைச்செல்வி மேடம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்தியா முழுவதும் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று தில்லி தமிழ்ச் சங்கத்திற்கு அருமையான அரிய வாய்ப்பை வழங்கிய மத்திய கல்வி அமைச்சகத்தின் பாரதிய பாஷா சமிதிக்கும் அதன் தலைவர் பத்மஸ்ரீ சாமு கிருஷ்ண சாஸ்திரி அவர்களுக்கும் சமிதியின் சார்பில் இங்கே வருகை தந்திருக்கும் திரு ஸ்ரீபதி அவர்களுக்கும் திரு சவுந்தரராஜன் அவர்களுக்கும் நன்றிகள் பல. மற்றும் இங்கே வருகை தந்து நிகழ்ச்சியை சிறப்பித்த தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வரும் சனிக்கிழமை 15ஆம் தேதி அன்று புத்தக வெளியீட்டு விழா இங்கே நடைபெற இருக்கிறது. நூலாசிரியர் டாக்டர் பி கண்ணகுமார், தொடர்ந்து டாக்டர் பி கண்ணகுமார் குழுவினர் வழங்கும் ஜுகல்பந்தி நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு தில்லி தமிழ்ச்சங்கத்தின் ஆதரவுடன் HCL கான்சர்ட்ஸ் குருகுலம் ஃபவுண்டேஷன் வழங்கும் ஸ்ரீ துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களின் ஹரிகதா கர்நாடிக் பிரதர்ஸ் குழுவினரின் இசை நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. இரவு உணவு அனைவருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் அருந்தி செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாட்டுப்பண். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जाहे शुभ आशीष मा